வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட இணையிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாக்டர் வைதேகி பிரியாள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க இப்போ கத்தாரில் இருக்காங்க. இவங்க ஒரு அகடமிஷியன், ஒரு ரிசர்ச்சர். இவங்களுடைய ரிசர்ச்சை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஆன்மீகத்தை எப்படி கொண்டு போய் செலுத்துவது, அப்படி செலுத்தும் பொழுது அந்த தொழில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையும். ஸோ அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்கும், முதலாளியிலிருந்து கடையாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மனோநிலை எந்த அளவுக்கு மாறும், அந்த தொழில் மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது எப்படி அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதற்காக இவர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய சக்கரங்களினுடைய நிலைகள்லாம் எப்படி இருக்குது, இந்த சக்கரம் ஒன்று வேலை செய்யும் பொழுது 2 வகையாக வேலை செய்யுது அப்படிங்கிறாங்க. ஒன்று பாசிட்டிவாக வேலை செய்யும், நெகட்டிவாக வேலை செய்யும். அப்போது அது வேலை செய்யும்பொழுது நம்மளுடைய மனோநிலை எந்த அளவுக்கு இருக்கும், உடல்நிலை எந்த அளவுக்கு இருக்கும், அந்த ஆன்ம முன்னேற்றம் அடையும் பொழுது ஒரு சக்கரத்திலிருந்து இன்னொரு சக்கரத்துக்கு நம்ம முன்னேற்றம் அடையும் பொழுது அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும். அப்போ இது ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சி இல்லை ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனோநிலை ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கும். இதுக்குண்டான விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். தெரியலன்னா அப்போ ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னா என்னென்ன வழியிலெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ரிசர்ச்சில் தெரிஞ்ச விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. நிறைய டேட்டா இருக்குது, கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குன்னா நம்மளுடைய யூடியூப் ஆப்ஷன் அந்த ஸ்பீடாக போகிறதுக்கு உண்டான அந்த 1.5 டைம்ஸ் ஸ்பீட் இருக்கும்ல, அதை போட்டுக்குங்க. பட் பொறுமையாக கேளுங்க. தெர் இஸ் ஸோ மெனி இன்ஃபர்மேஷன் கிவன் இன் திஸ் பாட்காஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கோர் அப்படி வெறுமனே ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும்தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை சராசரி வாழ்க்கையில் இப்போ இது பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பத்தில் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய கூற்று. அவங்க சொல்லும் பொழுது எஸ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கும் தெரியுது. ஸோ திஸ் இஸ் தி வெரி ஜிஸ்ட் அபவுட் திஸ் பாட்காஸ்ட். பொறுமையாக கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ we'll go into the podcast. வணக்கம் மேம். வணக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் அண்ட் கம்மிங் ஃபார் அவர் பாட்காஸ்ட். பிகாஸ் இன்றைக்கி உண்டான ஒரு டாபிக் ப்ராக்டிக்கலி நிறைய பேர் யோசிக்காத ஒரு விஷயமா இருக்கும். Mixing spirituality with business management and in turn with life as well. So spirituality and business and academics எப்படி இதுக்குள்ள அது ஒரு ஐடியா நிறைய பேர்த்துக்கு இது தோணாது. தோணுனாலுமே many people will be like அது எப்படியா தெரியல விடு, அதுக்குன்னு மெனக்கெடணும் அப்படிங்கிற மாதிரி they'll just brush up and go. But you made it as your life. You did your doctorate, your PhD in that. So how you decided, how you came into this spirituality combining with business and academics and everything? Okay. நான் இந்த லைனில் வந்ததுக்கு ரீசன் my past. Okay. My childhood and college days. It has molded me so much. So what I am today is because of what and all experiences, both good and bad in my life. Early age. நான் ஸ்கூல் டேஸில் ஐம் வெரி ஸ்டூடியஸ் அண்ட் வெரி இன்ட்ரோவர்ட் ஆல்சோ. ஸோ ஐ ஃபவுண்ட் டிஃபிகல்ட்டி மிங்லிங் வித் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ எம் வெரி புக்கிஷ். ஸோ வீடு விட்டால் ஸ்கூல் விட்டால் வீடு, படிப்பு இப்படியே தான் என்னோடய லைஃப் இருந்தது ஸ்கூல் டேஸ் ஃபுல்லாமே. தென் ஐ ஜாயின்ட் அப்பேரல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி. So I'm good in artworks. Okay. Creative எல்லாம் பண்ணுவேன் நான், sketching and other things. So that course actually suited me. So I completed that and I completed my MBA same. And that time I got I was married during the mid of my MBA. So அப்போ marriage life என்னை டோட்டலாக மாற்றிருச்சு. I became very sociable. And so the person who was a complete introvert changed into an extrovert. Okay. Now என்னை பேச நிறுத்துங்கன்னு சொன்னால் கூட பேசிகிட்டே இருப்பேன். ஸோ இட்ஸ் லைக் தட். அண்ட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா லைஃப்பில் there were so many turning points. So I was planning, my parents family were planning that I should join MBBS. So I was not able to. My health issues it took me to a different path.
ஸோ ஐ ஹேட் டு டூ அப்பேரல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ அதை முடிச்சுட்டு எம்பிஏ வந்து சரி ஓகே ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கோம். ஸோ சம்திங் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். பட் இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு வேகாக தான் இருந்தது நான் ஜாயின் பண்ணப்ப. அப்புறம் தென் ஐ கம்ப்ளீட்டட் மை எம்பிஏ. ஸோ அப்புறம் மிடில் மேரேஜ் ஆயிடுச்சு எம்பிஏ மிடில். தென் மை ஃபர்ஸ்ட் பேபி அனுமேகா, ஷி வாஸ் டெலிவர்ட் 2011. And 6 months after that, I joined my PhD, registered for PhD in 2012. So my husband went to Kuwait, 4 years அங்கே தான் இருந்தார். ஸோ அப்பா என்ன சொன்னார், எம்பிபிஎஸ் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் அப்போ அப்ராட் போயிருக்கறனால நீ why not you do your PhD. ஓகே. So okay, I too was thinking that was something right, because it will make my life productive and the time waste பண்ணாமல் ஏதோ some யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். So it will be useful for my future also. So I took that words. So I registered for PhD. So அப்போ எனக்கு என்னென்னா, நான் நிறைய அந்த ஆரா அந்த வார்த்தையெல்லாம் வந்து நிறைய இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆரா, சக்ராஸ், எனர்ஜி ஃபீல்ட் அண்ட் அது எல்லாமே. ஸோ ஐ கேம் அக்ராஸ் த்ரூ டிவி நிறைய அந்த அனிமி கார்ட்டூன்ஸு எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அனிமேக்ஸ்லாம் இப்போ ஓடிட்டுருக்கோம். அண்ட் ஈவன் சின்ஸ் சர்டன் மூவிஸ் இந்த ஆரா பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் வெரி க்யூரியஸ் வாட் இஸ் திஸ். ஸோ அப்போ ஐ வாஸ் சர்ஃபிங் த்ரூ தி இன்டர்நெட் அண்ட் I came to know this aura is a bioenergy field around the body. And yes, அப்போ அதுலேருந்து தான் என்னோட பிஹெச்டி டாபிக் வந்து நான் இது ஃப்ரேம் பண்ணது. ஸோ எனக்கு என்னென்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொண்டு போகணும். பிகாஸ் இன் எனி ஒர்க் பிளேஸ் இந்த 4 ஜென்ரேஷன்ஸ் மினிமம் ஆர் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ ஒரு ஒர்க் பிளேஸில் இந்த 4 ஜென்ரேஷன்ஸுமே வந்து ஒர்க் பண்ணுறப்ப நிறைய ஜென்ரேஷனல் கேப் கான்ஃப்ளிக்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் லைக் யோகாவா, மெடிடேஷனோ, பிராணிக் ஹீலிங்கோ, ஏதோ ஒன்று நம்ம வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அதை பண்ண வச்சு, நாட் ரொம்ப டைம்லாம் இதுக்கு வந்து தேவைப்படாது. தே நீட் சம்திங், அந்த டிவைன் டச் இருக்கணும் ஆக்சுவலி. ஸோ அப்படிலாம் நம்ம வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட வெல்னஸை வந்து டெவலப் பண்ணுறப்ப, இம்ப்ரூவ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்கலி தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் வில் இம்ப்ரூவ். பிகாஸ் எம்ப்ளாயீஸ் ஆர் ஒர்க்கிங், தே ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட், சம்டைம்ஸ் பேர்ன் அவுட் ஆகிடுவாங்க. ஐயோ இந்த வேலை பண்ணி பண்ணி அவங்களுக்கு வெறுத்தே போயிடும். அப்புறம் நிறைய மென்டல் இஷ்யூஸ் இருக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ், ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் வித் தி அதர் எம்ப்ளாயீஸ். ஸோ இதெல்லாமே வந்து இப்போ கரண்ட் சினாரியோவில் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் research that has to be done, because every workplace they face these difficulties. So I thought, okay, this might be a problem prevailing in the world, and why not we take this as a topic. So spiritual management tools mulema, how we can improve the performance of the employees, thereby bridging the generation gap and improving the organizational performance as well as the success of a company. As I told you, ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து 4 ஜென்ரேஷன்ஸ் மினிமம் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ ஃபார் மை ஸ்டடி ஐ டுக் ஃப்ரீ ஜென்ஸ், ஜென் எக்ஸ், இஜென்ஸ் அண்ட் ஜென் ஒய், தீஸ் 4 ஜென்ரேஷன்ஸ். ஸோ ஃப்ரீ ஜென்ஸ் வந்துட்டு they were born between 1945 to 1960. ஓகே. ஸோ ஜென் எக்ஸ் ஃப்ரம் 1960 to 70. ஓகே. அண்ட் இஜென்ஸ் வந்து 1970 to 1980. ஓகே. அண்ட் ஜென் ஒய் இஸ் 1980 to 1990. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்லாம் ஆல்ஃபா பீட்டான்லாம் சொல்கிறாங்க நியூவாக இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன்ஸ். ஸோ இந்த 4 ஐ எம் டெல்லிங் அபவுட் ப்ரீவியஸ் டெக்கேட் டியூரிங் 2012 to 2018 இந்த பீரியடில். ஸோ இந்த 4 ஜென்ரேஷன்ஸும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கான்ஃப்ளிக்ஸ் வரும். ஸோ பெரியவங்க சொல்கிறத எப்பயுமே நான் சின்னவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. It takes time for them to understand, because they are not able to in a condition to put in the shoes of the elders. அவங்க பிளேஸ்ல இருந்து, ஏன்னா அவங்க இன்னும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த பெரியவங்க அந்த நாலேஜ் அண்ட் அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து மீட் பண்ணாதனால திஸ் கேப் வில் பி தேர் எவ்ரி டைம் இன் எனி ஒர்க் பிளேஸ். ஸோ இந்த ஜென்ரேஷன் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறக்கு வி யூஸ் தி ஸ்பிரிச்சுவல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். அதுக்காக நான் என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஐ வாண்டட் டு டூ சம் கோர்ஸ் ஃபார் தி பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் வேணும்.
அண்ட் ஆல்சோ நாங்கள் லிட்ரேச்சர்ஸ் வந்து எனி பிஹெச்டி ஒர்க் அட்லீஸ்ட் 150 to 200 லிட்ரேச்சர்ஸ் வி யூஸ் டு கலெக்ட். ஸோ பிஹெச்டிஎம்ல வி கலெக்டட் ஃப்ரம் ப்ரோக்வெஸ்ட் எப்ஸ்கோட் டேட்டா அந்த இதுலேருந்து தான் கலெக்ட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஐ கலெக்டட் ஸோ மெனி. ஸோ எனக்கு வந்து 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டேஷன், ஸ்பிரிச்சுவல் க்ரோத், இன்னொன்று வந்து ஜென்ரேஷன் கேப். இது 3லையும் லிட்ரேச்சர்ஸ் கலெக்ட் பண்ணப்போ ஸோ ஃபார் தி ஜென்ரேஷன் கேப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ மெனி ஆர்டிகல்ஸ் வெர் தேர். ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நான் பார்க்குறப்ப ஒர்க் பிளேஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நிறைய பேசியிருக்காங்க. பட் இந்த ஆரா சக்ராஸ், எனர்ஜி ஃபீல்ட் இந்த மாதிரி பண்ணதில் வந்து ஒன்லி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் இருந்தது. அரௌண்ட் 20 to 30 இன் பிட்வீன் தட். ஸோ அதில் வந்து முக்கியமான ஒருத்தர் பப்ளிஷ் பண்ண அந்த ஆர்டிக்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அது ஒரு பெரிய ஒரு அசர்ட் மாதிரி அந்த பிஹெச்டி ஒர்க் பண்ணப்போ. ஸோ கேண்டிஸ் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஷீ இஸ் அன் ஆஃப்ரிக்கன் அண்ட் ஷீ டெவலப்ட் அ மாடல் கால் சக்ரா சிஸ்டம் மாடல். அதில் பார்த்தோம்னா அந்த 7 சக்ராஸை பற்றி சொல்லிட்டு எப்படி வந்து ஃப்ரம் லோவர் ஆர்டர் சக்ராஸ் அந்த லாஸ்ட் 3 வந்து லோவர் ஆர்டர் சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் மேலே இருக்கிற மீதி 4 வந்து ஹையர் ஆர்டர் சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி லோவர் ஹெமிஸ்பியர், அப்பர் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடல் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஆர்டிக்கலை பேஸாக வச்சு வி டிட் லாட் ஆஃப் லிட்ரேச்சர் ரிவ்யூலாம் பண்ணி அந்த மாடலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணோம். தட் இஸ் சக்ரா லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாடல் தான் வந்து நாங்கள் அந்த மாடலை வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருப்போம் அந்த ரிசர்ச்சே. ஸோ அந்த லிட்ரேச்சர் சப்போர்ட் இருந்தாலுமே ஐ நீடட் சம்திங் தட் டாக்ஸ் டெப்த் அபவுட் தீஸ் ஆரா சக்ராஸ். ஸோ ஃபார் தட் ஐ ஹாவ் டு ஐ ஹியர்ட் ஃப்ரம் எ கைட். ஆக்சுவலி கைட் தான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு பிராணிக் ஹீலிங்னு ஒரு சென்டர் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். அங்கே வந்து நிறைய அவங்க அந்த மாதிரி வந்து இதை பற்றி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய கோர்சஸ்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ ஐ மெட் சுப்பிரமணி சார் அண்ட் அபிராமி மேம். So they were pranic healers and trainers. I learned ஒரு 5 courses பக்கம் pranic healingல வந்து for the purpose of PhD, PhD you studied pranic healing. pranic Okay. healing. Okay. And first I started with basic pranic healing, அதுக்கப்புறம் advanced pranic healing, pranic psychotherapy, achieving oneness with higher soul and crystal healing. Okay. ஸோ இந்த ஒரு கோர்ஸும் முடிக்கிறப்ப எங்களுக்கு வந்து கிட் மாதிரி அந்த புக்கை வித் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த புக்கில் மாஸ்டர் சவுகாக்ஸ் சொன்ன நிறைய விஷயங்கள் ஆரா பற்றி, சக்ராஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து அது இன்னுமே என்னோட நாலேஜை வந்து வைடன் ஆக்குச்சு. ஸோ அதை வந்து அவரோட புக்ஸும் நாங்கள் வந்து பிஹெச்டி த ஒர்க் ரிசர்ச் அந்த புக் முடிக்கிறப்ப, தீசிஸ் முடிக்கிறப்ப அவங்களோடது எல்லாமே வந்து நாங்கள் ரெஃபரன்சஸில் கொடுத்துருக்கோம். உள்ளேயும் வந்து நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். பிராணிக் ஹீலிங் மாஸ்டர் சவுகாக்ஸோட அவரோட இது எல்லாமே. ஸோ அந்த இதில் நான் லேர்ன் பண்ணது என்னென்னா, ஆரா இஸ் அன் எனர்ஜி பாடி. ஸோ இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இந்த 7 ஆரா கலர்ஸ் அது வந்து விப்ஜிஆர் கலர்ஸ், ரெயின்போ கலர்ஸில் இருக்கும். அந்த அதே ஆர்டரில் violet, indigo, blue, green, yellow, orange, red. So these are the 7 aura colors in 7. And this aura is generated from the 7 chakras inside the at the center of the body. But both these aura and chakras are invisible. அது பார்க்க நேக்கட் ஐஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதுக்குன்னு வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரஷ்யாவில் வந்து நிறைய டெவலப் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ஆராவை, அந்த சக்ராவெல்லாம் வந்து அந்த கேமரா கேப்சர் பண்ணும். ஸோ அதில் வந்து ஃபியூ ரொம்ப பிரபலமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் ஃபோட்டோகிராஃபி, ஜிடிவி கேமரா, கேஸ் டிஸ்சார்ஜ் விஷுவலைசேஷன் கேமரா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவன் ஆரா வீடியோ ஸ்டேஷன் சொல்லிட்டு எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஆராவை வந்து பார்க்கறக்கும் நம்மளுக்கு அது கேப்சர் பண்ணி கொடுக்கும். அண்ட் எந்த லெவலில் வந்து அந்த பர்சன் வந்து இருக்கார், எந்த கலர் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அவரோட எனர்ஜியில். we can see your aura. Okay. So for example, if a person is in green chakra, greenங்கிறது heart chakra. So அந்த aura வந்து color is generated by the heart chakra. அந்த aura, அந்த green color வந்து of the aura color is generated from the heart chakra. So இது போகிறதுக்கு முன்னாடி, நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, for this research நாங்கள் வந்து இந்த 7 சக்ராஸுமே
ரொம்ப முக்கியமான சக்ராஸ் நெறைய இருக்கு ஆக்சுவலி. மைனர், மேஜர் சக்ராஸ்லாம் இருக்கு. பட் ரொம்ப பேஸ் ஆன, ரொம்ப இம்பார்ட்டன்டான சக்ராஸ் மட்டும். ரொம்ப அதெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா, ரொம்ப அது கன்ஃப்யூசிங்கா போயிடும். ரொம்ப வாஸ்ட்டா போயிடும். ஸோ அதனால 7 சக்ராஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த 7 சக்ராஸ் வந்து சான்ஸ்கிரிட் நேம்ஸ் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா, பேஸ் ஆஃப் தி ஸ்பைன்ல வந்து மூலாதாரா இருக்கு. அப்புறம் வந்து ஜெனிட்டல் ஏரியால வந்து சுவாதிஸ்தனா இருக்கு. அப்புறம் வந்து சோலார் பிளெக்ஸஸ்ல வந்து இட் இஸ் தி மணிப்பூர். மணிப்புரா சக்ரா. அண்ட் நம்மளுக்கு இந்த செஸ்ட் வந்து ஹார்ட் சக்ரா, தட் இஸ் தி அனஹட்டா சக்ரா. அண்ட் த்ரோட்ல வந்து விஷுதா சக்ரா. அண்ட் பிட்வீன் தி ஐப்ரோஸ் வந்து அஞ்ஞானா. அண்ட் தி லாஸ்ட் ஹையஸ்ட் சக்ரா இது வந்து இட் இஸ் சஹஸ்ர சக்ரா, க்ரௌன் சக்ரா. ஸோ எங்களுக்கு என்னன்னா, இப்போ இந்தியால இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சான்ஸ்கிரிட் இந்தந்த சக்ராஸ் வந்து இந்தந்த இடத்துல இருக்கு. ஸோ அந்த நாலேட்ஜ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் வென் இட் கோஸ் டு அதர் கண்ட்ரீஸ், ஸோ என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. என்னடா சுவாதிஸ்தனா, மணிப்புரான்னு சொல்றாங்க. வாட் இஸ் திஸ்? ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. ஸோ வாட் வி டிட் இஸ், வி வாண்ட் திஸ் சக்ரா இந்த உலகத்துல இருக்கவங்க யார் படிச்சாலுமே இது என்னன்னு புரியணும்ன்றதுக்காக, அந்த சக்ராஸ்க்கு இங்கிலீஷ் டெர்ம்ஸ் வந்து நாங்க குடுத்தோம். ஸோ எவ்ரிஒன் வில் நோ. நான் படிச்ச உடனே. ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, மூலாதாராக்கு சர்வைவல் அண்ட் செல்ஃப் பிரிசர்வேஷன்னு வி நேம்ட். அண்ட் ஃபார் தி ஸ்வாதிஸ்தனா sensuality and procreation. For the Manipura chakra, assertion of will. For the heart, unconditional love. Anahataku. Anyanaku, intuition and wisdom. And Sahasraku, higher consciousness. So this is how we coined the terms, English terms, for the 7 chakras in Sanskrit. அண்ட் குட்டி குட்டி ஷார்ட் இதுவும் இருக்குது ஆக்சுவலி. பேஸ் சக்ரான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேக்ரல் சக்ரா ஸ்வாதிஸ்தனாவை. தென் மணிப்புராவை வந்து பவர் சக்ரான்னு சொல்ல சோலார் பிளெக்ஸஸ் நேவல்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஹார்ட் சக்ரா அண்ட் த்ரோட் சக்ரா அண்ட் தேர்ட் ஐன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்ஞானாவை. அண்ட் சஹஸ்ராவை க்ரௌனுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்ஸும் இருக்குது. பட் இது படித்தாங்கன்னா அந்த நாங்கள் டேர்ம்ஸ் காயின் பண்ணோம்னு சொன்ன அதுலயே வந்து மீனிங் புரிஞ்சிடும். ஆக்சுவலா இப்ப நீங்க காயின் பண்ண டெர்ம்ஸ்ல மீனிங்கோடவே இருக்கும். ஸோ அது பார்த்த உடனே ஓ இது அப்படின்னு சொல்லிட்டு they can figure out. So this is how we name these 7 chakras. ஸோ இது அந்த குண்டலினி எனர்ஜி வந்து ஏறுறப்ப we know that when we sit in meditation, in deep meditation, நம்ம எனர்ஜி வந்து ஃப்ரம் தி அந்த சர்பெண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பாம்பு மாதிரி அப்படி சுருட்டு மேலே வரும். ஸோ அந்த சோலார் பேஸ் சக்ராவில் இருக்கிற அந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து இட் ரைசஸ் அப், அது சக்தின்னு சொல்லுவாங்க. அண்ட் கோஸ் அப் டியூரிங் யுவர் மெடிடேஷன் அண்ட் க்ராசஸ் ஆல் தி சக்ராஸ் அண்ட் இட் யுனைட்ஸ் வித் தி சிவா. ஸோ சிவாங்கிறது வந்து கான்ஷியஸ்னஸ். பட் இது சக்திங்கிறது வந்து இட் இஸ் மோர் அபவுட் நர்ச்சரிங், லவ், கேர் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கிளாரிட்டி, கான்ஷியஸ்னஸ் ரிலேட்டடாக வரும். ரெண்டுமே தனித்தனியாக இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஸோ த டிவைன் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அந்த சர்பெண்ட் எனர்ஜி வந்து ஃப்ரம் தி லோவர் சக்ரா இட் ஹேஸ் டு மூவ் அப் தி ஹையர் சக்ரா. தட்ஸ் வேர் வி யுனைட் வித் தி காட். ஸோ திஸ் இஸ் ஹவு தி சக்ரா ஆப்ரேட்ஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு சக்ராவுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் இன் மூலாதாராவில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து தே வில் இன்வால்வ் மோர் இன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி ஜாப் தான் வந்து பார்ப்பாங்க. அண்ட் அவங்க கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா தே வாண்ட் டு ஏர்ன் மணி. ரொம்ப ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும், நிறைய வந்து நம்மளுக்கு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே வில் பி ஆல்வேஸ் மணி மைண்டட், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்லேயே இருப்பாங்க. இது என்ன ஆகும்னா அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மணி வந்து இட்ஸ் நாட் நம்மளுக்கு வாழ்க்கையில் அது முக்கியம் தான். பட் என்னன்னா லைஃப் இஸ் லிமிட்லெஸ். ஓகே, அண்ட் சர்வைவல் வந்து இஸ் ஒன்லி அ பார்ட் தான். ஸோ வென் தட் ரியலைசேஷன் ஹேப்பன்ஸ் த பர்சன் டிரான்சன்ஸ் டு தி நெக்ஸ்ட் சக்ரா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்வாதிஸ்தனா இருக்கிறவங்க வந்து தே வித் தட் மணி அண்ட் எவ்ரி திங் அவங்க வந்து தே கெட் தி ஃபுட், ஷெல்டர், ப்ளெஷர்ஸ், எமோஷனல் டிஸ்பியூட்ஸில் ஈடுபடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன ஓகே இது என்னது நம்ம சம்பாதிச்சாச்சு, தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம், நல்ல வீடு இருக்குது, நம்ம நல்லா சாப்பிட்றோம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது வந்து என்ன இப்படி தான் இருக்குமா வாழ்க்கை? ஸோ அப்போ அந்த ஒரு ரியலைசேஷன் வருது. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்.
அப்ப இந்தியா அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு சௌரியமான எல்லாமே அவங்ககிட்ட சுத்தி இருக்கிறப்ப, ஸோ அத வந்து அவங்களுக்கு என்னன்னா, "இவ்ளோ தானா?" அப்படின்னு நெனைக்கிறப்ப, "இதுக்கும் மேல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து தே மூவ் அப் டூ தி 3 சக்ரா. தட் இஸ் தி மணிப்புரா. ஸோ மணிப்புரால இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து எப்படி இருப்பாங்கன்னா, தே வில் பி வெரி டாமினன்ட். தே வாண்ட் டூ கண்ட்ரோல் அதர்ஸ். சுப்பீரியரா இருக்கணும். எல்லாரும் நம்ம சொல்றத கேட்கணும். ஸோ அந்த அந்த சக்ரால வந்து இப்ப டிரான்சென்ட் ஆயி மேல வந்துட்டாங்க. என்னடா இது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே குடுக்க மாட்டேன்து. நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஐ மீன் நம்ம ஏன்னா நம்மளுக்கு அன்பு குடுத்தா தான் அன்பு கிடைக்கும். இல்லைங்களா? ஸோ அப்ப வந்து ஹி ரியலைசஸ் ஓகே. நம்ம வந்து ரொம்ப டாமினன்ட்டா இருக்கோம். நெறைய பேத்த வந்து ஹர்ட் ஆகுது. ஸோ வாட் ஹி ரியலைசஸ் தட் ஐ ஹேவ் டூ பி வெரி கைண்ட் அண்ட் கம்பேஷனேட். ஸோ தட் வில் பிரிங் மீ ஐ மீன் ஹேப்பினஸ் இன் மை லைஃப். அந்த ரியலைசேஷன் வர்றப்ப ஹி மூவ்ஸ் அப் டூ தி ஹார்ட் சக்ரா. ஸோ ஹீல் பி வெரி ஃப்ரெண்ட்லி. அவரோட கேரக்டரே மாறும் ஆக்சுவலி அந்த அந்த டைம்ல. ஸோ அ எ ரொம்ப எம்பத்தட்டிக்கா இருப்பாங்க. ஸோ ஹி ரியலைசஸ் ஓகே நம்ம வந்து இது இந்த இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அவர் காட்டுறப்ப இட் கம்ஸ் இன் ரிட்டர்ன் இன் மெனி டைம்ஸ். ஸோ அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் ஹி மூவ்ஸ் டூ தி த்ரோட் சக்ரா. ஸோ த்ரோட் சக்ரால இருக்கிறவங்க வந்து தே வில் பி வெரி கம்யூனிகேட்டிவ் அண்ட் எக்ஸ்பிரசிவ். ஸோ வாட் எவர் தே திங்க் அத கரெக்ட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. தி ரிசீவர் வில் நோ வாட் ஹி இஸ் ட்ரைங் டூ கன்வே. அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஸோ அந்த ஒரு இதில அந்த சக்ரால இருந்து இதெல்லாம் வந்துட்டு அவங்க அட்டைன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹி மூவ்ஸ் டூ தி அஞ்ஞானா. ஸோ திஸ் இஸ் வேர் ஒன் லேர்ன்ஸ் ஹிஸ் லைஃப் லெசன்ஸ் அண்ட் ஹி இஸ் இன் தி வெர்ஜ் ஆஃப் பிகமிங் டிவைன். ஸோ என்னாகும்னா, இந்த சக்ரால இருக்கிறவங்க வந்துட்டு, தே டூ குட் டீட்ஸ், லாட் ஆஃப் குட் டீட்ஸ். ஸோ தேல் கெட் இன்னர் பீஸ். அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ தே தே அட்டைன் விஸ்டம். ஸோ அதனால தான் அது இன்ட்யூஷன் 3 ஐ. ஸோ இங்க நம்ம அந்த அது அட்டைன் ஆகுறப்ப தான் நம்மளுக்கு அந்த 3 ஐ வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஐ ஓப்பன் ஆயிட்டு, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு இடத்துல இருந்தே அவங்களால புரிஞ்சுக்க முடியும் உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்ட்டு. இப்ப நெறைய ஸ்பிரிச்சுவல் குருஸ்லாம் பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த டிவைன் நாலேட்ஜ், இந்த என்லைட்மென்ட் வந்து அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 3 ஐ வந்து எப்பயுமே ஆக்டிவேஷன்லயே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் எ எ என் அவங்க பேசுறது எல்லாமே இட் மேனிஃபெஸ்ட்ஸ். ஓகே. ஸோ தட் ஹேப்பன்ஸ் வென் தே ஆர் இன் தி சர்சரி சக்ரா. ஸோ ஸோ இந்த சக்ரா வந்து ஓகே ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஓகே நம்மளுக்கு நல்லா நிம்மதியா இருக்கு. பட் நம்ம கடைசி ஸ்டேஜ் என்னது? கடவுள் கூட சேர்றது. அதுதான் வந்து யூனைட் டிவைன் யூனியன்னு சொல்றோம் வித் தி காட். ஸோ தென் ஹி மூவ்ஸ் அப் டு தி சஹஸ்ர சக்ரா. ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, தே அண்டர்ஸ்டாண்ட் தி சோல் பர்ப்பஸ் ஆஃப் தியர் லைஃப். ஸோ விச் ஓப்பன்ஸ் தியர் 1000 பெட்டல் கோல்டன் லோட்டஸ். அந்த தாமரை அப்படியே மலரும். அதுதான் வந்து இட் டேக்ஸ் அஸ் டு தி ஹையர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த அந்த இதில இருக்கிறவங்க வந்து தே சீ தெம்செல்ஃப் இன் எவ்ரிஒன். ஓகே. தே ஃபீல் தியர் பெயின். மித்தவங்களோட பெயின், சாரோ அவங்களால ஃபீல் பண்ண முடியும். மித்தவங்களோட ஹாப்பினஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். அவங்க அந்த ஸ்டேஜில் அட்டைன் ஆனதுக்கப்புறம் தே சீ ஆல் அஸ் ஒன். தே ட்ரீட் ஆல் தி சேம். தே ஷோ இன்ஃபைனைட் லவ் டு எவ்ரி ஒன். Whatever they see, it materializes. Whatever their thoughts, அந்த என்ன பேசுகிறாங்களோ ஸ்பீக் பண்ணுறாங்களோ அது மெட்டீரியலைஸ் ஆகும். their thoughts will manifest and we say that it is the divine state. ஸோ இதுதான் வந்து என்லைட்டன்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நான் புக்ஸில் பிராணிக் ஹீலிங் புக்ஸில் நான் லேர்ன் பண்ணது. அண்ட் ஆல்சோ ஃபியூ அதர் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் கம்பைன் பண்ணி தான் இந்த ரிசர்ச்சில் கொடுத்துருப்போம். பிஹெச்டி டாப்பிக்கில் வந்து வி வுட் ஹவ் டோல்ட். இதில் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நாங்கள் 2 விஷயம் வந்து இதில் கொடுத்துருப்போம். பட் நிறைய பேர் இஸ் நாட் அவேர் ஆஃப் தட். என்னென்னா இந்த 7 சக்ராஸுமே வந்து தே ஹேவ் திஸ் 8 கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தரோட வாழ்க்கையில் இந்த 8 கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து தே வில் ஃபேஸ் இட். ஸோ அது என்னென்னா ஃபிசிக்கல் ரியாலிட்டி, எமோஷ்னல் மேக்கப், மென்டல் ஆட்டிடியூட், சோஷியல் ஸ்டைல், பர்சனல் பவர் அண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல், அப்புறம் வந்துட்டு இது ஃபினான்ஷியல் சாய்ஸஸ், கரியர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 8 கேரக்டரிஸ்டிக்கும் வந்து ஆஸ்பெக்ட்ஸும் ஒரு ஈச் ஆரால எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 8 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து டிரான்சென்ட் ஆகிறாங்கன்னா இந்த 8 கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயும் சேஞ்ச் வந்து உருவாகும். ஓகே. தே நாட் ஆக்சுவலி
leaving everything and moving, but actually they're understanding and they are moving. அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அதுதான் Higher level போனாலும் கூட they'll have all the characteristics, Yes. but அது வந்து இம்ப்ரூவ் டிரான்சென்ட் ஆயிருக்கும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மோல்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே வந்து அந்த ஹையர் லெவல் போகிறப்ப தே அண்டர்கோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆல் தி 8 சக்ராஸில் 8 கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து அந்த சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த 7 சக்ராஸுமே வந்து வில்பர்ஸ் 6 பிரின்சிபல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ வில்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன், செகண்ட் இஸ் ஆர்கனைசேஷன், தேர்ட் இஸ் வில், ஃபோர்த் இஸ் டிஃபென்ஸ், ஃபிஃப்த் இஸ் மெட்டபாலிசம் அண்ட் நேவிகேஷன். ஸோ இந்த 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்சஸ் உருவாகுது. இது எப்படி உருவாகுது, சேஞ்சஸ் நடக்குது, எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த பர்சன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சோலார் பிளெக்ஸஸில் இருந்து மணிப்புரா சக்ராலேருந்து ஹார்ட் சக்ராக்கு மூவ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மணிப்புரா, ஸோ ஹீ ஐடென்டிஃபைஸ் தட் ஹீ இஸ் இன் மணிப்புரா சக்ரா. சரிங்களா? ஸோ தோ டிவைன் நாலேஜ் இல்லாட்டியும் ஆனால் அவரால் உணர முடியும், ஓகே நம்ம வந்து ஏதோ நம்ம புதுசாக மாறி இருக்கோம். டிவைன் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் சில பீப்புளுக்கு தெரியாதவங்களுக்கு சம் சேஞ்சஸ் உருவாயிருக்குன்னு தெரியும். ஸோ வாட் ஹி டஸ் இஸ் அதை வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஓகே சம்திங் வி ஹவ் சேஞ்ச்ட், அண்ட் அதுதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன். தென் ஆர்கனைசேஷனுங்கிறது he unites his mind to frame experiences with the outside world. What he does is அந்த நியூ சக்ராவில் இருக்கிறாங்க. ஸோ அந்த சக்ராவில் வர பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ். ஸோ நோ சக்ரா இஸ் குட் ஆர் பேட். என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. என்னென்னா பேலன்ஸ்டாக இருந்தோம்னா பாசிட்டிவ்னு சொல்லுவோம், அன்பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹார்ட் சக்ராவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹார்ட் சக்ராவில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப வில் பி வெரி கம்பேஷனேட், ஷோ அபண்டன்ட் ஆஃப் லவ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், எம்பத்தட்டிக்காக இருப்போம். பட் ஆனால் அதோட அன்பேலன்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப என்ன ஆகும்னா வி பிகம் வெரி ஆங்க்ரி, வி ஆர் ஷார்ட் டெம்பர்ட், நம்மளோட பேச்சு வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணும். ஸோ என்னென்னா இது ரெண்டுக்கும் பிட்வீனில் தான் அவங்க வந்து தே வில் பி ஓகே. சம்டைம்ஸ் வந்து தே வில் பி பேலன்ஸ், சம்டைம்ஸ் அன்பேலன்ஸ். ஆனால் வாட் தி ஆர்கனைசேஷன் டஸ் இஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம இது இந்த சக்கராலேருந்து நம்ம வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் மாறி நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிறப்ப எப்படி இருக்கும் அதை வந்து உணர்றாங்க. தட் இஸ் தி ஆர்கனைசேஷன். அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு அப்புறம் வில்லுங்கிறது என்ன ஆகும்னா ஹீ இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ வாட் எவர் ஹீ ஹேஸ் என்கவுண்டர்ட் வித் தி அந்த சக்கரால இருந்து ஃபிசிக்கல் த வேர்ல்டை வந்து பார்க்குறப்ப ஸோ அந்த பாசிட்டிவ் பேலன்ஸ்டும் அன்பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஓகே இப்படி இருக்கிறோம், அது வந்து வில்லுங்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு உண்டாகுது. சரிங்களா? So the person has to realize that all these are happening within him. இப்போ இதை படித்து தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு டோட்டலாக என்ன நடக்குதுன்னு புரியும் அவங்களுக்கு. இல்லைன்னா அது வந்து என்னென்னா இட் வில் லீட் டு ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து ஒரு அதை பற்றின அவேர்னஸ் இல்லாமே அவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? ஸோ வில் வந்து ஹி இம்ப்ளிமெண்ட்ஸ் தோஸ் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால எப்படி வந்து அவங்களுக்கு வந்து இதாகுது அதை உணர்றாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிஃபென்ஸுங்கிறது ஓகே நான் வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்ப எனக்கு இந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது, ஐம் ஹாப்பி, இட் கீப்ஸ் மீ ஹாப்பி. பட் நெகட்டிவாக போகிறப்ப எனக்கு வந்து இட் இஸ் ஹர்ட்டிங் மை செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் அதர்ஸ். ஸோ அதனால நான் நெகட்டிவாக இருக்கிறத வந்து தள்ளி வச்சுட்டு ஐ ஃபாலோ ஐ பி இன் தி பேலன்ஸ் ஸ்டேட். ஸோ அதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுறாரு நெகட்டிவிட்டியிலேருந்து. ஸோ அதுதான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குது. ஸோ அது வந்து இட் இஸ் டிஃபென்ஸ். அண்ட் மெட்டபாலிசம்ங்கிறது என்ன நடக்குதுன்னா இந்த பாசிட்டிவ்லேருந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த பாசிட்டிவ்லேயே இருக்க ட்ரை பண்ணுறாரு. நெகட்டிவை தள்ளி வச்சிட்டாரு, அந்த பாசிட்டிவ்லேயே இருக்க ட்ரை பண்ணி ஸோ அதனால் வந்து அந்த இதுலேயே வந்து இன்வால்வ் ஆகிறாரு. ஸோ ஹீ பிகம்ஸ் பேலன்ஸ்ட். ஸோ இந்த ஸ்டண்டிங் இல்லாமல் நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் இல்லாமல் பாசிட்டிவில் இருந்து ஓகே இதுதான் வந்து நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸில் தான் ஹீ டிரான்சென்ஸ். அதுதான் வந்து நேவிகேஷன் ஆகிறப்ப இதெல்லாம் உணர்ந்து பாசிட்டிவாக அந்த சக்கரோட பாசிட்டிவ் சைடை வந்து நான் ஃபாலோ பண்ணுறப்ப டிரான்சென்ட் ஆகி நெக்ஸ்ட் விஷுதா சக்கராவுக்கு போகிறாங்க. புரியுதா? ஹார்ட் சக்கராவில்
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொன்னோம் இல்லையா? they'll be very compassionate, he'll be very rude as well as hurting. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் அப்போ he becomes more so infinite love to everyone, then he transcends to the higher chakra, that is the Vishuddha. So this is how the Wilbur's 6 functionsமே ஒரு ஒரு சக்ராலையும் வந்து அந்த பர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. அது இல்லாம அந்த 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த சக்ராவோடது வந்து இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இதில் வந்து ஸோ இந்த ரிசர்ச்சில் நாங்கள் இது எல்லாமே ஃபைண்டிங்ஸ் இது எல்லாமே நாங்கள் வந்து படித்து ஒரு மாடல் மாதிரி கிரியேட் பண்ணோம். தட் இஸ் தி சக்ரா லைஃப் ஸ்பேன் டெவலப்மெண்ட் மாடல். ஸோ ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு எனி ஸ்பிரிச்சுவல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் லைக் பிராணிக் ஹீலிங் ஆர் யோகா ஆர் மெடிடேஷன், ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு டேயில் வந்து ஒரு 5 minutes ஆஃப் ப்ரேயர், அப்புறம் ஒரு 10 minutes ஆஃப் மெடிடேஷன், ஸோ ஒரு ஒரு புக்கு ஒரு ஷார்ட் புக்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து அதை படிக்க வைக்கிறது, இல்லை ஒரு ட்ரைனிங் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ ஒரு கோர்ஸ் பற்றி இப்போ ரைக்கியாக இருக்கலாம், இல்லை ஒரு மெடிடேஷன் ரிலேட்டட் ஒரு கோர்ஸாக இருக்கலாம். ஸோ எப்படி மெடிடேட் பண்ணும், இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் கொடுக்குறப்ப இட் வில் நாட் டேக் மச் டைம். ஸோ அதை ஷார்ட்டர் வெர்ஷனாக நம்ம பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னா எம்ப்ளாயீஸோட கிரிவன்சஸ் வந்து கம்மியாகும். தே வில் பி மோர் பீஸ்ஃபுல் அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு நிம்மதியான ஹாப்பியாக வந்து அந்த ஒர்க் பிளேஸில் வந்து இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ திஸ் ஸ்பிரிச்சுவல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் தி இன்டர்பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் ஆல்சோ. ஸோ அதனால் ஜென்ரேஷன் கேப்ஸும் வந்து வி வில் பிரிட்ஜ் இட், பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ வில் இன்க்ரீஸ் பை சேஞ்சிங் தி நேச்சர் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ். அவங்கள வந்து ரொம்ப காம் பீஸ்ஃபுல்லாக அண்ட் எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது, அது மூலயமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தி ஆர்கனைசேஷன் வில் க்ரோ. ஸோ ஸோ இதில் என்னென்னா நாங்கள் வாஸ்ட்டாக ஸ்டடி பண்ணியிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் க்ரோத் பற்றினது. பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, ஜென்ரேஷன் கேம்ப் பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதில் நாங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்காக நாங்கள் அந்த சார் வந்து ஹீ கைடட் மீ டு டூ தி கோர்சஸ் இன் பிராணிக் ஹீலிங் அண்ட் ஐ டிட் இட். அண்ட் அந்த புக்ஸில் இருந்து தான் நாங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த நாலேஜ் ஷேர் சுப்பிரமணிய சார் கொடுத்தது. அப்புறம் இந்திரா ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு அவங்க தான் ட்ரஸ்ட்டு பிராணிக் ஹீலிங் ஸோ ட்ரஸ்டி. ஸோ அவங்க வந்துட்டு கொடுத்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு என்லைட்டன்மெண்ட் டாக்ஸ்லாம் வந்து எங்களை வந்துட்டு இந்த ரிசர்ச்சை வந்து ஃபுல்ஃபில்லாக முடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ திஸ் இஸ் அபவுட் மை PhD ரிசர்ச். ஓகே. ஸோ இப்போ இது வந்து you've tried with actual business people இல்லைங்களா? எஸ் எஸ் ஐ forgot to mention that. இன்னும் அதுக்கு நான் வரல. இதுதான் வந்து எங்களோட ரிசர்ச். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு கொஸ்டினை டெவலப் பண்ணோம் ஃபார் திஸ் ஸ்டடி. ஸோ பிகாஸ் நம்ம ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் 7 சக்ராஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த 7 சக்ராஸ்க்கும் 16 கொஸ்டின்ஸ் வந்து அது கீழே ஒரு சக்கராக்கும் 16 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலி 112 கொஸ்டின்ஸ். ஸோ அது இல்லாமல் இது வந்து ஒருத்தரோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எந்த லெவலில் இருக்கிறாங்க, ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் கொஸ்டினை ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது அன்கண்டிஷனல் லவ்வில் வந்து மேக்ஸிமம் மார்க் இருக்குன்னா அண்ட் இட் ஷோஸ் தட் ஹீ இஸ் இன் ஹார்ட் சக்ரா. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி இருந்து யூ கேன் ஐடென்டிஃபை a person. சைக்காலஜி தானே இது ஆக்சுவலி. இந்த இது வந்து திஸ் ஸ்டடி கம்ஸ் அண்டர் ஸ்பிரிச்சுவல் ஆர் டிரான்ஸ்பர்சனல் சைக்காலஜி. நாங்கள் பிஸ்னஸும் இதில் இன்வால்வ் பண்ணனால இட் பிகம்ஸ் ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி இதில் சொன்ன நாங்கள் எல்லா இதுவும் வந்து வில்லியம் ஜேம்ஸ், ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் டிரான்ஸ்பர்சனல் சைக்காலஜி. ஸோ அவரோட கீழே ஒர்க் பண்ணவங்க தான் கார்ல் ஜங்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ வாஸ் தி ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் டு கிரியேட் அ நெக்ஸஸ் பிட்வீன் தி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அந்த ஒரு அந்த ஒரு சின்க்ரனைஸ் வந்து கொண்டு வந்த சினர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து ஹீ என்கரேஜ் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் குண்டலினி யோகா. இவங்களாம் வந்து வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட இது வந்து நம்ம இந்தியாவோட அந்த நாலேஜ் வந்து தெரிஞ்சுட்டு அதோட யூஸ்ஃபுல்னஸ் வந்து ரொம்ப அதிகம், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் வந்து இந்த இதை வந்து பேஸாக வந்து ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஒரு சினர்ஜி கொண்டு வந்தாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் ஸ்டடி வில் கோ அண்டர் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. அண்ட் இதில் வந்துட்டு we constructed, we developed 112 questions. I'm telling about the questionnaire now. அதில் வந்து ஜென்ரேஷன் கேப்க்கு வந்து
ஒரு 27 கொஸ்டின்ஸ் இருந்தது. அதில வந்து ஜெனரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸும், மோட்டிவேஷன்ஸ் 2 இது கவர் ஆயிட்டு, அதில ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். ஸோ அதில வந்து அவங்க ஜெனரேஷன் கேப் எப்படி வந்து இது பண்றது, சார்ட் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 3 பார்ட் வாஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டேஷன். அதில வந்து 3 சொல்லியிருப்பேன். லாயல்டி, வொர்க்கஹாலிசம் அண்ட் கோல் ஓரியன்டேஷன். தீஸ் தோ தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ், பட் தீஸ் 3 ஆர் தி மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில வந்து ஈச் ஹேஸ் 5 கொஸ்டின்ஸ். தட் இஸ் அது ஒரு 15 கொஸ்டின்ஸ். டோட்டலி 154 கொஸ்டின்ஸ். ஸோ டெவலப் பண்ணி ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினர் வந்து ரிலையபிளா, இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கொடுக்குமா, வேலிடான்னு வந்து பைலட் ஸ்டடிக்கு நாங்கள் அந்த கொஸ்டினரை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அந்த கொஸ்டினர் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி டேட்டெலாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வி கேம் டு நோ that the questionnaire with few alterations it was reliable and valid. கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணினோம். Then that was given for we taken for the main research. Okay. So you approached actual companies. Yeah. Okay. So அந்த டைமில் இந்த ரிசர்ச்க்காக 600 ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட நாங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணோம் கோயம்புத்தூருக்குள்ளே. ஸோ 2 செக்டர்ஸ் வந்து யூஸ்வலி சர்வீஸ், மேனுஃபேக்சரிங் 2 செக்டர்ஸ் இருக்குது. சர்வீஸ் செக்டர்ஸில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்து கலெக்ட் பண்ணோம். ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸு, ஐடி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு. ஸோ இங்கே எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணோம் இன் பர்சன். அப்போ வந்து ஆன்லைனில் அந்த மாதிரி அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நேராக கொஷின்லாம் அடித்து எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல போய் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம். அப்புறம் வி ஸ்போக் வித் தி ஹையர் அஃபீஷியல்ஸ், காட் பர்மிஷன் டு கெட் தி கொஷினர்ஸ், ஐ மீன் ஃப்ரம் தி ரெஸ்பாண்டன்ஸ், ஒர்க்கர்ஸ் கிட்ட, எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து நாங்கள் அது. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். அந்த டேட்டா கலெக்ஷன் வந்து சம் 1 இயர் கிட்ட இழுத்துருச்சு எங்களுக்கு. 6 months to 8 months ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, சர்வீஸ் செக்டர்ஸ் வந்து 4 கவர் பண்ணோம். அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் வந்து ஆட்டோ, பிகாஸ் கோயம்புத்தூர் இஸ் நோன் ஃபார் டெக்ஸ்டைல் அண்ட் ஆட்டோ காம்பனண்ட். ஸோ டெக்ஸ்டைல் அண்ட் ஆட்டோ காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் போயிட்டு அங்கேயும் அவங்கக்கிட்ட உட்காந்து நான் சிலவங்களுக்குலாம் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து இங்கிலீஷ் தெரியாது. ஸோ வாட் வி டிட் வாஸ் வி டிரான்ஸ்லேட்டட் டு தமிழ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிட்ட கொடுத்து தென் வி கலெக்டட் ஆல் தி கொஷினர்ஸ். ஸோ அதில் வேலிடாக 490 ரெஸ்பாண்டன்ஸ் தான் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. 600ல் எப்பயுமே வந்து அங்கே ஜாஸ்தியாக தான் கலெக்ட் பண்ணோம். அப்போ தான் நாங்கள் இந்த இதுக்கு வேணும், ஒரு 500க்குள்ளே வேணும்னா கொஞ்சம் 600 700 கலெக்ட் பண்ணுவோம். ஸோ 490 ரெஸ்பாண்டன்ஸ் வந்து இட் வாஸ் வேலிட் ரெஸ்பான்சஸ். ஸோ அதை வச்சு தான் வி அனலைஸ்ட் த்ரூ SPSS சாஃப்ட்வேர் அண்ட் வி கேம் டு தி கன்க்ளூஷன். என்ன ஃபைண்டிங்ஸ் என்னென்னா, கோயம்புத்தூர் வந்து இஸ் இன் throat chakra. That is, we found that most of the people in Coimbatore city were having creativity and expression. That is the throat chakra la da irukkranga. ஒரு சக்ரா வந்து இந்த பர்சன் வந்து இந்த சக்ராவில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கொஸ்டினர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி ஸ்டாண்டர்டைஸ் தட் கொஸ்டினர் ஆக்சுவலி வேர்ல்ட் வைட் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ லைக் நீங்கள் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொஸ்டினர்ஸ்லாம் அதை நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்ன பர்சனாலிட்டி, டைப் ஏவா டைப் பியா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டினர்ஸ் மாதிரி இதை வந்து நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நாங்கள் அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் கலெக்ட் பண்ணிவிட்டு we came to know that most of the people were in creativity and expression. இந்த கொஸ்டினர் வந்து நான் சொன்னேன் இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சிட்டிலேயோ ஒரு ஸ்டேட்லேயோ ஒரு கண்ட்ரியோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் எந்த லெவலில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ கோயம்புத்தூரோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் லெவல் வந்து இட் வாஸ் இன் கிரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பிரஷன். தெர் இஸ் த்ரோட் சக்ரா. ஏன் அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து தே வேர் இன் மணிப்புரா சக்ரா, பிகாஸ் அதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா they'll be very superior, dominant, they want to control others. ஸோ அதனால் research say that they are in the Manipura chakra. Okay. That so they are the dominating power. Yeah, because they still have not reached the heart state. So maximum people oda characteristic adanaala and the country oda chakra growth வந்து it is in Manipura chakra. So நம்மளோடது ஏன் வந்து விஷுதா சக்ரால இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் இன்டு சர்வீஸ். ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நிறைய பில்கிரிம் சென்டர்ஸ் இருக்குது கோயம்புத்தூரில். அண்ட் ஈஷா யோகா ஃபேமஸான ஆர்கனைசேஷன் அண்ட் ஆல்சோ வாழ்க வளமுடன் நிறைய இங்கே சென்டர்ஸும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நிறைய பேர் தேர் இன்வால்விங் இன் தீஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் தியர் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் வெல்பீயிங்காக போகிறாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து சர்வீஸ் பண்ணுறாங்க நிறைய பேத்துக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி பீப்புள் இருக்கிறனால வி கேம் டு நோ தட் திஸ் கோயம்புத்தூர் இஸ் இன் கிரியேட்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணி பட் ஜஸ்ட் பை சீயிங் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ சம் பீப்புள் ஆர் சைக்கிக். இந்த மாதிரி கொஸ்டினர் கொடுத்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்கள பார்த்து அவங்க கூட ஃபியூ மினிட்ஸ் பேசினாலே இவங்க இந்த சக்ராவில் இருக்கிறாங்க, இந்த க்ரோத்தில் இருக்கிறாங்க. தட் இஸ் மோர் தென் பிகாஸ் ஒன்ஸ் வி நோ தி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தி சக்ராஸ், வி டோன்ட் நீட் டு give the give the questioner. Just by talking with them or knowing their past history or something, we will analyze that he is in this chakra. ஓகேங்களா? ஸோ தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து தே ஆர் இன் டு தட். ஸோ அவங்களுக்கு தே தேர்ட் ஐ வில் பி activated. So they can, just by seeing, they can say, okay, you are this, you have to evolve. You've met people like that? அந்த மாதிரி ஆட்கள் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். Okay. I've heard Mrs. Indira Ramamurthy is actually yes. அந்த அந்த சூக்கும பார்வை சொல்லுவாங்க. clairvoyant. Yeah, exactly. Clairvoyant. இப்போ நீங்கள் அந்த கோயம்புத்தூரில் வந்து யூ அண்டர்ஸ்டுட் தட் பீப்புள் ஆர் இன் விஷுத்தா. ஓகே. ஸோ அந்த ஒரு 3-4 ஜென்ரேஷன், பிகாஸ் வி ஹாவ் so many well-built organizations, both in service and in manufacturing. இன்னும் 3 தலைமுறை இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இன்னும் வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ how did they actually take and did you see any changes because நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் தரும்பொழுது அந்த சேஞ்சஸ் ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ, did you see all those changes in them? just by attending respondents வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு லெவலில் இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சிடுது இல்லையா? தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள இன்னுமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறப்ப நம்ம என்ன இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து அந்த மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸோ கொண்டு வரலாம். ஸோ அந்த பீரியடில் அந்த மெடிடேஷன் அந்த டெக்னிக்ஸ் டூல்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ பிஃபோர் தி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் வேர் யூஸ், ஸ்பிரிச்சுவல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் எப்படி முன்னாடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸில். இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறப்ப கான்ஸ்டண்ட்டாக ஒரு 1 or 2 months அது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா drastically the performance will increase. கண்டிப்பாக. ஸோ பிஃபோர் தி ட்ரைனிங் அண்ட் as well as after implementing the spiritual management techniques in workplaces, there will be drastic changes seen. கண்டிப்பாக. உங்களோட ரிசர்ச், உங்களோட ஸ்டடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். even though it is very tedious and time consuming, but ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் இல்லைங்களா? பிகாஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்குள்ள ஐ யூஸ் டு ஒர்க் வித் அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி 1 year and 1 month ஷார்ட் பீரியட் தானாலுமே I've learned so many things. நான் வந்து I was working in the export department. நான் வந்து ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால என்டையர் இந்தியாவுடைய அவங்க மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் கம்பெனியினுடைய என்டையர் இம்போர்ட்ஸை நான் ஒரு ஆள் பார்க்கணும். அது நம்ம லைஃப், ஆமாம், பள்ளிக்கூடம் இல்லை காலேஜ் எல்லாம் போகும்பொழுது பிஜி முடிச்சுட்டு தான் நான் போகிறேன். லைஃப் வாஸ் ஓகே, படிக்கிறோம் எழுதுகிறோம் அவ்வளோதான். படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு போய் ஒரு இடத்துல உட்காரும்போது லைஃப் ஆக்சுவலி சேஞ்சஸ். ஸோ அது வந்து கொஞ்ச நாளைக்கு ஹேண்டிலே பண்ண முடியல. 2 தடவை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு 2 hours டைம் இருக்கும். தென் தூங்கி காலையில் எந்திரிக்கும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, காலையில் நான் இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன். பிகாஸ் அந்த தூங்கின நேரம் பூரா நான் ஆக்சுவலாக என் மண்டை ஆஃபீஸில் தான் இருந்தது. ஸோ ப்ராக்டிகலி ஒர்க் 24 hours. அது வந்து என் லைஃப்பில் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆமாம். அடுத்த நாள் காலையில் அப்படியே போக வேண்டியிருக்கும். ஃபோன் அடிச்சுட்டு இருக்கோம், என் ஃப்ரெண்டு தான் கூப்பிடுவான், இப்படியே ஃபோன் பார்த்துட்டே இருப்பேன். ஃபோனுக்கு ஆஃப் பண்ணோன்னு ஃபோனை வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். 1 மாதம்லாம் வந்து ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணாமல் ஒரு வருஷம் இருந்த ஒரு ஆளுக்கே எனக்கே இப்படி இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு 10 years 20 years 30 years இருக்கிறவங்களுக்கெல்லாம் மென்டலாக அவங்க எவ்வளோ டயர்டாக இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு சேஞ்சஸ் அவங்ககிட்ட இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில் ஒரு அப்ரோச் மாதிரி இருக்கும். பேலன்ஸ் ஒர்க் லைஃப் ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய அது மிஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல். ஏன்னா என் கூட ஒரு சார் இருந்தார், எனக்கு தெரியல இன்னொரு அங்கே இருக்காரான்னு.
It is crude to put that term, but even though he's actually a sadist, he doesn't take care of the people who is People working under him, him. but he cares for the company. Uh, He cares for the company, but அந்த அவங்களுக்காக ஒரு ஒர்க் point பண்றவங்க of மேல timeல the company it will not sustain if the company is being like this. அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் போயிருந்ததுன்னா கண்டிப்பா. அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் Because they ஆயிருந்திருக்கும். will get exhausted. எப்படி அப்போ வீட்லேயும் அவங்களால ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆஃபீஸ்லேயும் வந்து ஒர்க் ப்ரெஷரு அந்த இஸ் a அன்பிரடிக்டபிள் very பாஸஸ்லாம். lonely guy. பொண்ணு தான், பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஷீஸ் காட் செட்டில்ட் இன் அமெரிக்கா. ஒய்ஃபும் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனி, பேர் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஹெச்ஆரில் ஹையஸ்ட் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களும் 9 to 5, இவர் 9 to 5ங்கிற பேர் தான், பட் ஹீல் ஸ்டே டில் 8, 9 இங்கே கம்பெனியில். ஸோ வீட்டுக்கு போகிறது வந்து சாப்பிட்றதுங்கிறதுக்கு மட்டும்தான். இட் டெடிகேட்டட் இஸ் என்டையர் லைஃப் டு தி கம்பெனி, பட் நாட் இன் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக இட் வில் நாட் சஸ்டைன். என்ன ஆகும்னா இட் வில் அஃபெக்ட் தி எம்ப்ளாயீஸ். அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தே வில் ஸ்டார்ட் அந்த லாயல்ட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். உண்மை தெரியுங்களா? ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகிடும். அவங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி, டிசிப்ளின் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்கன் ஆயிடுவாங்க. ஸோ ஹெல்த் ஆல்சோ வில் கெட் ஸ்பாயில். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் என்ன இதில் ஒரு யூனிட்டே இருக்கும், ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேர் இன் பிஸ்னஸ். ஸோ டோனி ராபின்ஸ் அழகாக சொல்லியிருப்பாரு என்னென்னா, I mean, business is a spiritual pursuit. Okay. A business will not grow unless we grow as a person. So in every organization kandipa or spiritual training or something should be given, not only for the employees but also for the higher officials, because அவங்க தானே இவங்களை மேனேஜ் பண்ணுறாங்க, எல்லாம் ஒர்க் வாங்குறது. ஸோ அவங்க கிட்ட சேஞ்சஸ் இல்லாமல் இவங்க கிட்ட மட்டும் சேஞ்சஸ் ஆச்சுன்னா nothing will happen. they will be changed, but அதே ஒர்க் ப்ரெஷர், அதே ஒரு டயர்லெஸ் அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ இட் வில் அஃபெக்ட் தெம். கண்டிப்பாக. ஸோ அண்ட் தே வில் சேஞ்ச். கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் கொடுத்தாலுமே அது திரும்பி மாற்றிடும் அவங்கள பழையபடி. ஸோ போத் தி ஹையர் மேனேஜ்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் தி எம்ப்ளாயீஸ், அவங்க கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தே ஷுட் அண்டர்கோ ட்ரைனிங். தே ஷுட் know what is how this spirituality helps them in not only their physical and mental well-being, but also drastically it improves the an organization's growth and leading to success. ஸோ அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு கொண்டு அவங்க மனசில் மண்டையில் வந்து அதை ஏற்றணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்க எல்லா ஆர்கனைசேஷனுமே முன்னாடிலாம் வந்து ஹெச்ஆர் வந்து இருக்க மாட்டாங்க, ஹெச்ஆருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. பட் ஃபார் தி பாஸ்ட் 1 decade நிறைய இடத்துல ஈவன் சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸு, சின்ன சின்ன ஒர்க் பிளேசஸில் கூட ஹெச்ஆரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ வாட் தே டூ இஸ் தே ஹியர் தி கிரிவன்சஸ் ஃப்ரம் தி எம்ப்ளாயீஸ், தே ட்ரை டு ஹெல்ப் தெம் டு ஓவர் கம் தட். கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கறது, அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எஜுகேஷன் இந்த மாதிரி இருங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரது தான் ஹெச்ஆர். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா தே அண்டர்ஸ்டுட், ஓகே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் அதே மாதிரி ஒரு அந்த எனி இண்டஸ்ட்ரி ஒரு எனி கம்பெனி அந்த எப்படி நான் சொல்கிறேன், இந்த புக் வந்து இட் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி இட் இஸ் டெவலப் ஃபார் நாட் ஒன்லி தி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமோ இது டெவலப் ஆகல. ஈவன் ஃபார் தி பிஸ்னஸ் மேன், இஃப் தி ரீட் திஸ் புக் தில் கெட் என் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள வந்து எவால்வ் ஆக இருக்கும், அவங்க டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் தெம் நாட் ஒன்லி தி பிஸ்னஸ் பர்சன் பட் ஆல்சோ இட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். இந்த நாலேஜ் வந்து இட் ஷுட் பி ஷேர்ட் அமாங் தி எம்ப்ளாயீஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ரைனிங் ஷுட் பி கிவன். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் பர் டே ஒதுக்கிறதுல அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு நஷ்டம் ஆகுறதில்ல. ஸோ அதனால அந்த ஒர்க் பிளேஸ் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்குன்னா எல்லாரும் வந்து அந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப்போட ஒரு அந்த ஹாப்பினஸோட, தேர் இஸ் அ டேர்ம் கால் ஒர்க் பிளேஸ் ஹாப்பினஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, இட் வில் இம்ப்ரூவ் அண்ட் டெவலப் அ லாட். ஸோ அப்போ அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரில் வந்து இஃப் தே ஒர்க், கண்டிப்பாக அவங்களால அந்த இண்டஸ்ட்ரியும் வந்து இட் வில் சர்வைவ் இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், ஆஸ் வெல் அஸ் தி எம்ப்ளாயீஸ் ஆல்சோ வில் பி வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வேர் தே ஆர் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா தேல் பி வெரி லாயல், ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களோட டிசிப்ளின் தேல் பி வெரி கோஆப்ரேட்டிவ், ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறப்ப அவங்களால திங்க் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஆல்சோ தே வில் பி வெரி ரெஸ்பான்சிபிள், அவங்களுக்கு எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது,
அண்ட் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஒரு பர்சன் ஒர்க்கில் மட்டும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறது கிடையாது. ஃபேமிலிலையும் அவங்களுக்கு பிரச்சனைனா ஸ்ட்ரெஸ் அவுட் ஆவாங்க. ஸோ பர்சன் ஹேஸ் டு மேனேஜ் போத் ஒர்க் அண்ட் ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த கம்பெனி வந்து அந்த எம்ப்ளாயீஸோட ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேரில் வந்து அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷன் வந்து வில் பி வெரி ப்ராஃபிட்டபிள். அண்ட் அந்த எம்ப்ளாயீஸும் வந்து தில் பி வெரி ஹாப்பி. அண்ட் அந்த இன்னும் லாங் ரன்னில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய வந்து இந்த இது அட்ரிஷன் ஆகுது உங்களுக்கு. எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் நிறைய ஆகும் இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷரோ இல்லை. இஃப் தேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஜாப் தே வில் ஆட்டோமேட்டிக்கலி தே குட் தி ஜாப். ஸோ அந்த இடத்துல வந்து நாட் ஒன்லி திஸ் அந்த ஆம்பியன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கணும். சூதிங்கா அங்கே ஒர்க் பண்ணுற அந்த அந்த இது அது மாதிரி அந்த ஐ டோல்ட் யூ தட் இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி ரிலேஷன்ஷிப். ஸ்பிரிச்சுவல் இதில் இருக்கிறாங்க இன்டர்பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அமாங் தி எம்ப்ளாயீஸ். ஸோ இது இல்லாமல் இந்த ஆர்கனைசேஷன் வந்து இட்ஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் திஸ் பீரியட். ஏன்னா இனிமேல் போகிறதுலாம் இன்னும் வருஷம்தான் ஆகும் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வி ஆர் ட்ரான் இன் டு தி வேர்ல்புல் ஆஃப் டிஸ்கவரிஸ் அண்ட் அதர் திங்ஸ். என்னம்னா ரொம்ப மெக்கானிக்கலாக ஆகிறாங்க எல்லாருமே. தே ஆர் வெரி ஃபாஸ்ட். தே டோன்ட் ஈவன் ஹாவ் டைம் டு சிட் அண்ட் ரிலாக்ஸ். அப்படியே ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ரெக்ரியேஷன்ஸ் என்ன சொல்கிறது, ஆர் தே கேன் டேக் அட் இயர்லி ஒன்ஸ் தே கேன் டேக் தேர் எம்ப்ளாயீஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் டூர். ஸ்பிரிச்சுவல் ஒரு நல்ல ஒரு பில்கிரிமேஜ் ஆர் சம்திங். ஒரு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருக்கும், இல்லை அந்த டிவைன் எனர்ஜி கிடைக்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் ஒன் டே ஆர் சம்திங். ஜஸ்ட் நாட் ஒன்லி இட் வில் பி ரிலாக்ஸிங் பட் ஆல்சோ சம்திங் ஒரு எனர்ஜி வந்து தே வில் கெட். நிறைய பேர் சொல்லுவாங்க ஈஷா யோகாலாம் போனால் நிறைய எனர்ஜி, என்னால் காஸ்மிக் எனர்ஜி அங்கே நிறையா இருக்குது. அந்த இந்த இடம் ஃபுல்லுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எங்களால் வெளியே வந்துட்டோன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கும். உள்ளே இருக்கிறப்ப வி ஆர் வெரி பீஸ்ஃபுல், காம். ஒரு மாதிரி சத்குருவை பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிளிஸ் என்லைட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி அந்த ஃபீல். அங்கே நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க இன்வால்வ் ஆகிறது. இந்த மாதிரி இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன். அப்போ இதே ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். பட் அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பீப்புள் ஒரு எம்ப்ளாயி வெல்ஃபேருக்கு ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேருக்கு சப்போர்ட் பண்ணினாங்கன்னா அதுக்கான என்ன சொல்கிறது ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக they'll be very successful in this world, any industry. They can be peaceful in the family also. Listen to all these things and implement these things in their companies. ஏன்னா அதான் சொன்ன பாருங்களேன், I've seen people live in the industry because I was in the industry. நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை the environment has to be goodன்னு சொன்னீங்களே. ஸோ இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் கோயம்புத்தூரில் இருந்தாலுமே தி என்வாயன்மெண்ட் தட் தேவ் டிசைன்டு வேர் பீப்புள் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஸ்டில் ஹாவ் டு. 2 கம்பெனி பார்த்துருக்கேங்க மேம். வித்தின் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 கம்பெனி. ஒன்றில் நான் ஒர்க் பண்ணினேன், இன்னொன்றில் வந்து ஐ ஹேட் டன் மை ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் பண்ணின இடம் போல தான் நிஜமாலுமே ஒர்க் பிளேஸ் இருக்குன்னு நினச்சிட்டு தான் நான் போனேன். But it was totally different. It was horrible. It was horrible. Okay. But okay, I've gained experience. But the environment நீங்க சொல்றது it was totally horrible. For example, நான் உள்ள என்ட்ரானோடனே அந்த ஒரு டிவைன் இப்போ இங்கே அழகாக ஒரு பூஜை ரூம், நீங்கள் அந்த தீபம் ஏற்றுனது என்னென்னா அந்த எனர்ஜி வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த மாற்றும் ஒரு பர்சனை. ஸோ அந்த ஆம்பியன்ஸை கொண்டு வரணும். ஸோ ஒர்க் பிளேஸ் கண்டிஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி வந்து சுற்றி இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து நிறைய வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு டூ சம்திங் இன் தி ஒர்க் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பகவத்கீதாவை பற்றி ஒரு அழகான ஒரு இது நீங்கள் ஹேங்கிங் மாதிரி பண்ணலாம், இல்லை ஒரு சாமி ஃபோட்டோஸு, இல்லை இந்த மாதிரி நீங்கள் அங்கே ஒர்க் பிளேஸ்லேயே வந்துட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி, இல்லை சம்திங் அந்த டிவைன் எனர்ஜி அந்த ப்ரெசன்ஸ் இருக்கணும் அந்த இடத்துல. ரொம்ப ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப க்ளூமியாக ஒரு மாதிரி ப்ராப்பராக இல்லாமல் அந்த ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுற அந்த இதே வராது இல்லைங்களா. அண்ட் ஏர் ஃப்ளோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பின்ன அப்புறம் காலேஜ் வரும்பொழுது திங்ஸ் சேஞ்ச் ஆக்சுவலி. ஏன்னா அங்கே நிறைய கதவு நிறைய ஜன்னல்லாம் இருக்கும். தி ஏர் ஃப்ளோ வாஸ் வெரி குட், வென்டிலேஷன் வாஸ் வெரி குட். பட் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பார்த்தோம்னா there was zero ventilation. அப்படிதான் சொல்லணும். ஒரே ஒரு ஏசி இருக்கும். அதுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா there is MBDன்னு சொல்லிட்டு மிஷின் பில்டிங் டிவிஷன்.
ஸோ அங்கே ஏதாவது ஒரு வெல்டிங் வச்சாங்கனாலும் அந்த புகை தான் இந்த ரூமுக்குள்ளே வரும். ஜீரோ வென்டிலேஷன். கதவு ஒன்று தான், கதவையும் சாத்தி தான் வச்சு உட்காந்துட்டு. பிகாஸ் வாட் எவர் வி ஸ்பீக் இட் ஷுட் நாட் கோ அவுட். ஓகே ஓகே. ஸோ அப்படி ஒரு என்வரன்மெண்ட்டில் இருக்கும் பொழுது காட்ஸ் கிரேஸ் ஐ கேம் அவுட் ஆஃப் தட் சார்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லும்படி. அண்ட் ஐ சாட் தட் சேஞ்ச் வென் ஐ ஸ்டார்டட் டு ஒர்க் இன் காலேஜ். இஃப் யூ சி நீங்கள் சொன்னீங்க ரொம்ப டார்க்காக இருந்துட்டு வென்டிலேஷன் ஃபெசிலிட்டிஸ் அந்த ப்ராப்பராக இல்லை. அந்த பிளேஸை அங்கே இருக்க ஒர்க் பண்ணுற சில எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது அவங்களுக்கு. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். இவன் தான் ஒரு ஏசி இருந்தாலுமே அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காக போன உடனே அப்படியே டிவைன் எனர்ஜி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வில் பி வெரி பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஒர்க்கிங். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும்னா they are actually robotic. தட்ஸ் வாட். அவங்கனால அந்த ஹியூமன் ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது. டு ஹெல்ப் த பர்சன் டு க்ரோ. ஒன்றும் இல்லை, நான் என் மேனேஜர் கூடவே தான் நான் இருந்தேன். இப்போது இயர்லி அப்ரைசல் வரும். இது மேனேஜ் நம்மகிட்டயே எல்லா வேலை நல்லா பேசுவாங்க, வேலை வாங்குவாங்க. பட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் வரும்பொழுது they'll become a robot. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹார்ட் சக்கரா வந்து வேற மாதிரி வேலை செய்யும். தட்ஸ் வாட். அந்த லவ் அண்ட் கம்பேஷன் இருக்காது. இட் ஒர்க்ஸ் இன் a very different way. அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட், மணி, அவ்வளோ மட்டும்தான். அதான் அந்த அந்த கண்டிப்பாக அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து சஸ்டைன் சர்வைவ் ஆகிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் தி பீப்புள் ஒன்ட் லாஸ்ட் ஃபார். ஆமாம், இல்லை பீப்புள் கீப் ஆன் குவிட்டிங். அண்ட் யார் வந்தாலுமே திரும்பி அவங்களுக்கு தான் அது அதிக வேலை ஆக்சுவலி. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தால் லைஃப் லாங் அந்த எம்ப்ளாயீஸ் அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணுவாங்க. தில் பி வெரி ஹாப்பி. ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்த் செக்கப் வைக்கலாம் சின்னதாக. ஸோ ஒரு ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி எனிதிங் இந்த மாதிரிலாம் கொண்டு வரப்போ கண்டிப்பாக தேர் வில் பி லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் அ கம்பெனி. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு மென்ஷன் இஸ், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோம்னா நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ என்னென்னா அது படிக்கிறப்பெல்லாம் நம்ம கேரக்டர் மோல்ட் ஆகும். அதில் நிறைய மாரல் லெசன்ஸ் இருக்கும். இப்போ இருக்கிற சில்ட்ரன் வந்து ஸ்கூலில் மாரல் சயின்ஸ் எல்லாம் வேல்யூ எஜுகேஷன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்கூல் லெவலில் வந்து அந்த எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷனில் மாரல் சயின்ஸ் இது ஒன்று வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. பட் வென் வி கோ டு காலேஜஸ் அவங்களுக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் தமிழ்லாம் இருக்குது. அது ஈவன் ஹேவ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இப்போ மேனேஜ்மெண்ட் சைடில் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை. ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. பிகாஸ் ஐ எம் இன் டு தட். எனக்கு பிகாஸ் என்ஜினியரிங் அதெல்லாம் எப்படின்னு தெரியல. பட் தே ஷுட் பிரிங் லாங்குவேஜ் மாதிரி ஸ்பிரிச்சுவலிட்டி ரிலேட்டட் சப்ஜெக்ட்டும் வந்து அவங்க கொண்டு வரணும். நம்மளோட நாலேஜ் இதெல்லாம் நம்மளோட சொத்து. நம்ம இந்தியன் கல்ச்சரில் தான் ஆரா பற்றி, சக்ராஸ் பற்றி நிறைய இருக்குது. எப்படி வந்து ஸ்பிரிச்சுவலி எவல்யூஷன் ப்ராசஸ் அந்த நடக்குது, ஸ்பிரிச்சுவலி எவால்வ் ஆகிறாங்க, ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டீட்டெயிலாக சொல்லினேன்ல உங்களுக்கு, அந்த 8 கேரக்டரிஸ்டிக்ஸ், வில்பர் 6 ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு என்னென்னா ஐ ஃபேஸ் த டிஃபிகல்ட்டி வென் ஐ வாஸ் இன் அ காலேஜ். எனக்கு வந்து நான் டிப்ரெஷனில் போகிறப்ப எனக்கு யாராவது இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலோ இல்லை கைட் பண்ணியிருந்தாங்களோ நான் வந்து கண்டிப்பாக ஒரு அதுலேருந்து ஐ வுட் ஹவ் கம் அவுட். என்ன உடனே கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட மெடிக்கேஷன் கொடுத்துட்டு ஐ எம் டேக்கிங் இட். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அந்த அங்கே இருக்க படிக்கிற பசங்கள்லாம் மாரல் வேல்யூஸோட மொராலிட்டியோடு இருப்பாங்க. ஸோ காலேஜ்லேயும் அது தேவை. அப்போ அந்த மாரல் வேல்யூஸ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அவங்க கெயின் பண்ணுறப்ப திஸ் இஸ் நத்திங் ரிலேட்டட் டு ரிலீஜியன். இட் இஸ் காமன் ஃபார் ஆல் ரிலீஜியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி கேன் ஃபாலோ. ஸோ நம்ம இதுதான் பிகாஸ் நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண கொஷினருமே இட் இஸ் லைக் தட். எனி இண்டிவிஜுவல் கேன் ஆன்சர் அண்ட் தே கேன் அசஸ், தே கேன் ஐடென்டிஃபை விச் சக்ரா தே ஆர் இன் அண்ட் தே கேன் help in their transformation process just by reading this book. இந்த நாலேஜ் வந்து அவங்கள வந்து இன்னுமே எவல்யூட் ஆகிறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ஹையர் சக்ராஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி டோன்ட் நாட் ஈவன் A or Z எதுவுமே தெரியாது. இப்போ இருக்க காலேஜில் போய் உங்களுக்கு என்ன தெரியும் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றின்னு கேட்டால் ஈவன் பகவத்கீதையில் ஒரு 2 லைன் கூட சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நம்ம கல்ச்சுரலி வீக்காக இருக்கும். நம்மளோட அந்த இட்ஸ் அஸ் அ ட்ரெஷர். நம்ம தான் அது பொக்கிஷமாக வச்சுக்கணும். வேறு யாரோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அவங்க நம்மளோட யோகா மெடிடேஷன்லாம் தெரிஞ்சுட்டு அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ரெகுலராக. வை நாட் வி இண்டியன்ஸ்? புரியுதுங்களா?
நம்ம நம்ம என்ன ஒரு அந்த பொருளோட இம்பார்ட்டன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறப்ப புரியாது. அது நம்ம வெளிய வேற எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா நம்ம இந்தியாலயே இருந்துட்டு இதெல்லாம் வந்து வி ஆர் லேக்கிங் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ். ஸோ அந்த ஒரு நாலேட்ஜ் வந்து இட் ஷுட் கெட் ரெஜிஸ்டர் ஆகணும் குழந்தைங்களோட மனசுல. அது என்ன ஆகும்னா லைஃப் லாங் அது வந்து அவங்களோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்றதுக்கும், ஸ்பிரிச்சுவலி எவல்யூஷன் ஆகறதுக்கும் அண்ட் என்லைட்மெண்ட் அடையறதுக்கும் இட் வில் ஹெல்ப். வி ஆர் சரவுண்டட் பை சோ மெனி நெகட்டிவ் பீப்பிள் அண்ட் so many arrows attacking us from different directions. ஏன் இதுனா அவங்களுக்கான ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜோ இல்லைனா அந்த அந்த இதோ அவங்க ஸ்கூலிங்லேயோ இல்லை காலேஜ்லேயோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா தேல் பி வெரி குட் பீப்புள் ஈவன் இன் தியர் கெரியர் ஒரு மேரேஜ் லைஃப்பில் ஒரு 40ஸ்லையும் 60ஸ்லையும் நல்லா நல்லா இருப்பாங்க. அவங்களும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த புல்லிங் இருக்காது, பேக் பைட்டிங் இருக்காது. ஸோ தேல் பி டூயிங் லாட் ஆஃப் குட் டீட்ஸ். அந்த கர்மா பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஆஸ் வி சோ ஷால் யூ ரீப். நீங்கள் குட் டீட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மல்டிபிள் ஃபோல்ஸில் ரிட்டர்ன் ஆகும். இஃப் யூ ஆர் வெரி பேட் டு பீப்புள் அதுதான் உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன். இட்ஸ் கர்மா லைக் அ பூமரங். உங்களுக்கு அப்படியே ரிவர்ட் ஆகும் நீங்கள் பண்ணுறது. பட் இட் கம்ஸ் இன் a manifold இல்லையா? நிறைய ஒன்று செஞ்சோம்னா மல்டிபிள் டைம்ஸ்ல இட் கம்ஸ் பேக். ஸோ இந்த கர்மா பற்றின we would have talked in this book regarding karma consciousness, spiritual intelligence பற்றி பேசியிருப்போம். So many things which will help in the transformation of an individual. So it's very very important that we bring this to curriculum as well as not only students, for also business people. They can learn from this book, get a lot of knowledge. உண்மைதான் இல்லைங்களா? ஏன்னா இப்போது அந்த சின்ன வயசுலேயே தான் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அந்த பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்று தே கேன் சர்வைவ் இன் தயர் ஓன் குரூப். ஒன்று இன்னொன்று எனக்கு எது பிடிச்சிருக்கு நான் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சேன் அப்படின்னு சொன்னால் தே கேன் ஃபோக்கஸ் ஆன் த ஃபியூச்சர் பெட்டர். நான் எங்கே போகணுன்னு அவனுக்கு தெரியும். தெல் பி ஜஸ்ட் டோன்ட் மோனோட்டோனஸாக முடிச்சோன்னே இங்கே போயிங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அ மஸ்ட் ஆக்சுவலி டு ஹேவ் திஸ் இன் ஸ்கூல் அண்ட் இன் வெரி எஸ்பெஷலி இன் காலேஜ் டைம்ஸ் இல்லைங்களா? அண்ட் ஒன் மோர் திங், ஐ ஃபேஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சின்னு ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சி கேள்விப்பட்டது கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் இன் ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சி. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம நாலேஜ்லாம் இருக்குல்ல. ஸோ என்ன ஆகும்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தே வில் ஸ்டார்ட் எவல்யூட் ஆவாங்க. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சி வந்து நடக்கும் அவங்க வாழ்க்கையில். என்னென்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட வாழ்க்கையில் அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த ட்ராமா, அவங்க ஃபேஸ் பண்ண அந்த எமோஷ்னல் அட்டாக்ஸ் என்ன ஆகும்னா அவங்கள வந்து ஒரு ஆன்மீக வழியில் கொண்டு போகும். என்னடா நம்ம வந்து நல்லா தானே இருக்கிறோம், ஏன் எல்லாரும் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க? இப்போ அந்த ஒரு டீப்பர் கனெக்ஷன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க காட் அண்ட் அவங்கக்கிட்ட. ஸோ அது வந்து இட் வில் லீட் டு ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இட் வில் அஃபெக்ட் அ பர்சன்ஸ் யூனிக் கோல்ஸ், வேல்யூஸ் அண்ட் தேர் ஸ்பிரிச்சுவல் பிலீவ்ஸ். இது நான் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர்த்துக்கிட்ட நான் பார்க்குறேன். நான் நல்லா தாங்க போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு திடீர்னு சாமி கும்பிட்றதுக்கு தானா தோணுச்சு, கும்பிட்டேன். திடீர்னு இந்த யோகா பண்ணேன், மெடிடேஷன் பண்ணேன், என் வாழ்க்கையே மாறி போச்சு. இப்போ எனக்கு அங்கே போகிறதானும் தெரியல, இங்கே வரதானும் தெரியல, கன்ஃபியூஷனில் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவலி எவால்வ் ஆகிறோம், நம்ம அந்த ப்ராசஸில் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும்னா கண்டினியூஸாக அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்கவுண்டர் பண்ண இது வந்து அந்த நாலேஜே இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கே தெரியாது இதுதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் அந்த இதில் வந்து திரும்பி அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இட் வில் அஃபெக்ட் தயர் சைக்கலாஜிக்கல், சோஷியல் அண்ட் ஆக்குபேஷன். ஒரு ஒர்க் பிளேஸில் அது அஃபெக்ட் பண்ணும் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஸோ இந்த சைக்கலாஜிக்கலாகவும் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க, ஆனால் அது என்னன்னே தெரியாமல் அவங்களுக்கு நடக்கும். அப்புறம் சோஷியல் லைஃப்லேயும் நிறைய வந்து மேபி அது அவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஆக்குபேஷனல் ஒரு ஒர்க் பிளேஸ்லேயும் வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அதை புரிஞ்சிக்க முடியாததுனால தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல அண்ட் படிக்கிறதுக்கு பிடிக்கல. இந்த பிடிக்கலங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வர்றதுக்கு காரணம் they are not understanding what is happening, that they are evolving. ஸோ அப்போ என்னன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் எமர்ஜென்சி வந்து நடக்கிறப்ப
ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் இல்லை ஒரு எஜுகேஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு நடக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதில் அந்த க்ரைசிஸில் போகாமல் உங்களை ரெகுலேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அந்த ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தே டூ திஸ் கவுன்சிலிங், எஜுகேட் தெம் தட் தே ஆர் டுவர்ட்ஸ் தி டிவைன் நாலேஜ் ஃபார் தி எவல்யூஷன் ப்ராசஸ். அவங்களுக்கே தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்னாலேயோ இல்லை ஒரு பெரிய என்ன ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றப்ப அவங்க வந்து மாறுவாங்க. இட் சேஞ்சஸ் தெம் and helps to transcend from one chakra to other, which without realization happens, that leads to spiritual emergency. And under proper guidance kandipa they can be brought back to the original track with evolution. ஸோ இப்போது அந்த பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த விஷயம் இட் கேன் ஆல்சோ பி இம்ப்ளிமெண்டட் இன் ஆர் ஹோம் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ எப்படி வந்து இப்போ நான் அந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தப்போ இப்போ என்னோட லைஃபே சொல்லலாம். ஸோ எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது வந்து அந்த பிராணிக் ஹீலிங் லேர்ன் பண்ணது, எனக்கு பிஹெச்டி இதில் பண்ணது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணது. இட் வாஸ் அ பிக் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. ஐ டோன்ட் நோ, நான் பிகாஸ் வி பிளான் சம்திங் அண்ட் காட் பிளான் சம்திங் கிரேட்டர் what we do and we end up in something else, but that's good for us. கடவுள் இதுதான் உங்களுக்கு என்னதான் முட்டி மோதி நான் MBBS படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டாலும் எனக்கு வந்து கடைசியாக I became a teaching faculty in management. So எனக்கு இந்த மாதிரி புக் எழுதணும்னு எனக்கு வந்து ஃபேட்டில் எழுதியிருக்குன்னா I have written this book. And so the starting point is nowhere near at the point that you're right now. But I'm very God loving person. எனக்கு கடவுள்னா அவ்வளோ நான் எப்பயுமே ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னா I believe that something happens for a reason. அப்புறம் எல்லாத்தையும் வந்து I connected. ஓகே இப்படி நடந்து இதனால தானா ஓகே. ஸோ I என்ன சொல்கிறது, ஒரு மீனிங் வந்து ஒரு கனெக்ஷன் வந்து நான் பார்ப்பேன் எல்லாத்துலேயும். ஓகே ஸோ நம்மளுக்கு இது நடக்கல, ஓகே சம்திங் இது நடக்கக்கூடாது, மேபி அது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து வேற ஒரு விஷயமா நம்மளுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பெட்டரான பிகாஸ் காட் ஹஸ் நம்மளுக்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்குது அது ஃபியூச்சரில் நம்ம எப்படி ஆனோம்னா எப்படி நம்மளுக்கு நம்மளோட லைஃப் பற்றி. ஸோ காட் ஹஸ் கிரேட்டர் பிளான்ஸ் அண்ட் ஹீ நோஸ் வாட் ஷுட் பி given for each individual at right time. உண்மைதான் because most of the people would have experienced what you've said right now இல்லைங்களா? அண்ட் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஆக்சுவலி என்னன்னா நான் அதுதான் சின்ஸ் ஐ வாஸ் இன் அகடமிக்ஸ் நாட் மெனி பீப்புள் அதாவது தே வில் பி ஸ்பிரிச்சுவல் பட் அகடமிக்கலாக தே டோன்ட் வாண்ட் டு பிரிங் இட் அவுட் இல்லாட்டி தே கேனாட் பிரிங் இட் அவுட். இது ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். And most people don't even have knowledge that there are many organizations who work towards spiritual growth. And you've done that thing or grant வாங்கியிருக்கீங்க Institute of Noetic Sciences அப்படின்னு சொல்லிட்டு. It is a fascinating thing actually. What she did is opening the third eye and developing the seventh sense. Telepathic. So அது எப்படி என்ன பண்ணீங்க, எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அங்கே போனீங்க, இப்படி ஒரு அப்ரோச் பண்ணீங்க, and what are the results actually? Okay. So, when I was doing my PhD work, I was something or a deviation mari achu. So you did this while doing PhD work? It started there. Okay. It started there. So something was telling me, because I encountered this telepathic experiences in day-to-day life. Okay. நான் நினச்சிட்டு இருப்பேன் அதை ஹஸ்பண்ட் பண்ணுவார், இல்லைன்னா வந்து ஏதாவது நான் நினச்ச மாதிரியே நடக்கும், இல்லை அவங்க நினச்சதை நான் திங்க் பண்ணியிருப்பேன். சொல்கிறப்ப நான் இப்போ தான் அதை நினச்சேன். These are all coincidences சொல்கிறோம். We are not giving importance that such an ability each individual has in them, but it is dormant. They don't know they have the ability to telepathically communicate. Okay va? So it is not something special. No, every human has this. Every human has this ability. So actually நம்ம பழைய எங்கள் அம்மாவே இந்த கதை சொல்லுவாங்க. கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்திர வந்து அந்த காலத்தில் எல்லா அந்த ராஜாக்கள்லேருந்து எல்லாரும் எவ்ரி பீப்புள் தே வேர் கம்யூனிகேட்டிங் டெலிபத்திக்கலி. வெவ்வேறு பிளேஸ் அப்போல்லாம் டெலிகம்யூனிகேஷன் இல்லை நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால் வெவ்வேறு இடத்துல இருந்தாலுமே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்கள உணர முடியும். ஓகே. ஸோ தே சே தட் வி ஆர் டெலிபத்திக்கலி கம்யூனிகேட்டட். பட் அதுக்கான எவிடன்ஸ் வந்து நீங்கள் இந்த எபிக் ஸ்டோரிஸில் பார்க்கலாம், பட் சயின்டிஃபிக்கான ப்ரூவன் வந்து கிடையாது. ஸோ பீப்புள் சே இதெல்லாம் ஹம்பக் அப்படின்னு போயிடுறாங்க. என்னன்னா அவர் கோப்பெருஞ்சோழன் உயிர் விட்டப்ப இவர் பிசிராந்தையாரும் அதை உணர்ந்து அதே டைம்ல வந்து உயிர்.
okay, I've heard that So, story. yes, yes. ஸோ அப்போ அந்த காலத்திலேயே வந்து டெலிபதிக்கலி எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணாங்க. தே கேன் ஃபீல் அதர்ஸ் எமோஷன்ஸ். தே கேன் ஐ மீன் ஆக்சுவலி திங்க் வாட் தி அதர் பீப்புள் ஹேஸ் வேர் இன் தியர் தாட்ஸ், என்ன தாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தே கேன் ஆக்சுவலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த எபிலிட்டிலாம் இருந்தது. பட் நாள் ஆக நம்ம என்னென்னா நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை வந்து டெக்னாலஜி மேலே வந்துட்டு டிபெண்ட்டாக ஆக ஆரம்பித்தோம். So many electronic goods, laptop, mobile. So what happened is, and the pineal gland it became dormant. So pineal gland is a gland, small gland present at the back of the head, at the top of this spinal cord la irukku namakku. So adha vandu actually Hindus traditionல என்ன சொல்றாங்கன்னா, இது எக்ஸ்ட்ரா சென்சரி தேர்ட் ஐன்னு சொல்றோம். சென்டர்ல இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி தேர்ட் ஐ என்ன பண்ணும்னா, நம்மளோட இது ஃபிசிக்கல் சென்சஸோடு முடியறது கிடையாது. தேர் இஸ் சம்திங் மோர் தேன் தட். அவர் பெர்செப்ஷன் இஸ் பியாண்ட் ஸோ மெனி திங்ஸ். ஸோ அதனால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த தேர்ட் ஐ நம்ம ஆக்டிவேட் ஆகிறப்ப தான் உணர முடியும். ஸோ இந்த டெலிபதி நான் என்கவுண்டர் பண்ணதும், அது பீப்புள் ஓன்ட் பிலீவ் வாட் எவர் வி சே, பட் ஒன்லி வி எக்ஸ்பீரியன்ஸ், வி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஆக்சுவலி எக்ஸிஸ்டிங். So we plan to do after completing that work started when I was in PhD. When I was doing PhD, we conducted 3 phases of experiments, 2013, 14 and 22. So ஒரு இடத்துல சில மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணோம் அண்ட் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறப்ப they actually had drastic changes. அவங்களுக்குள்ள வந்து it was a 1 week program மாதிரி பண்ணோம். And they were exhibiting skills. But what they say is like Rome was not built in a day. டெலிபதிங்கிறது ஒரே நாளில் நடக்காது. அது வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம பிலீவ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு இது வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. தென் வி ஹாவ் டு ஸ்டில் அவர் மைண்ட் இன் ஆர்டர் டு ரிசீவ் தி இன்ஃபர்மேஷன் அண்ட் சென்ட் இட் பேக். ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து பிரவீன் சொல்லிட்டு, மிஸ்டர் பிரவீன் சொல்லிட்டு, ஹீ இஸ் அ லெஃப்டினன்ட் கமாண்டர், இஸ் அ மைண்ட் ரீடர், மெஜிஷியன் அண்ட் மெமரி எக்ஸ்பர்ட் ஃப்ரம் துபாய். அவர் அங்கேருந்து எங்களுக்காக வந்து வீடியோ கால் அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு மொபைல்ஸ்லாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சது, டச் ஸ்க்ரீன் வீடியோ கால். ஸோ ஹீ யூஸ் டு கைடஸ். லேப்டாப்பில் இருந்து நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டைரெக்டாக லைவாக போகும். அப்போ அவர் வந்து அங்கேருந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவார். ஸோ வி டிட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைக் திஸ் அண்ட் வி ஃபவுண்ட் தட் தேர் வாஸ் சேஞ்சஸ். எபிலிட்டி, அந்த டெலிபதிக் எபிலிட்டி வந்து கொஞ்சம் அப்படி டெவலப் ஆகிறது வந்து உணர்ந்தோம். ஸோ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் வந்து வி பிளான் டு do it as a thesis. So we got funding from AJK College where I was working as an faculty. So அவங்க வந்து இந்த டாப்பிக்கில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ they gave facilities, அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க உள்ளே எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ we with collaboration with வாழ்க வளமுடன் குரூப், டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குங்களா ஆழியாரில். ஸோ அப்புறம் அங்கே வந்து பெருமாள் சார் வந்து அவர் மூலியமாக நாங்கள் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு ஃபுல்ஃபில் பண்ணோம். ஸோ அதுக்கு வி காட் சப்போர்ட் ஃப்ரம் இஆன்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் நொயாட்டிக் சயின்சஸ் யூஎஸ்ஏலேருந்து. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப தே சென்டர்ஸ் அ செட் ஆஃப் கொஷின்ஸ் ஆன்லைனில். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசியாக அந்த கொஷின்ஸ் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணி டைரெக்டாக அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அங்கேருந்து அனலைஸ் பண்ணி so many students participated, but அதில் வந்து few people மட்டும்தான் வந்து they were able to feel the change and develop the telepathic ability. But actually change happened. But முன்னாடி வந்து அவங்களுக்கு அது இல்லை. after the training அதை பற்றின நாங்கள் நாலேஜ் கொடுத்தோம். தியோரிட்டிக்கலாக வந்து எப்படி நடக்குது, ஸோ எப்படி நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக வந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒர்க் பிளேஸ்லேயும் கூட அந்த ஒரு டெலிபதிக் கம்யூனிகேஷன் வந்து நிறைய என்கவுண்டர் பண்ணுவோம், நிறைய நடக்கும். ஆனால் இது வந்து ஏதோ கோயின்சிடன்ஸ் அப்படின்னு போயிடுவோம் நாங்கள். பட் இட்ஸ் ஆக்சுவலி சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே நம்மளோட உள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருமோ, ஆனால் அவங்க கரெக்டாக தான் கணிச்சிருப்பாங்க, கரெக்டாக தான் திங்க். ஆனால் வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறப்ப we cannot force them that this is what you are thinking, because it might be some private விஷயமா இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஜெலசியான ஒரு தாட்டாக இருக்கலாம். anything it might be. what happens is only when they அந்த ஒரு என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் கண்டிப்பாக. என்ன அவங்க டோட்டல் திங்க் பண்ணுறாங்க அதை வந்து அவங்களுக்கு டோட்டலாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஓகே நாம தான் தப்பாக நினச்சிட்டோம், அவங்க வேற அப்போ என்ன ஸோ
அந்த ஒரு இதில் ஸோ அப்போ நான் எனக்கு அது ஒன்றும் avoid இல்லை சும்மா ignorance. நினைக்கும் பொழுது இட் சப்ரஸஸ் இல்லைங்களா? எஸ் எஸ். ஓகே ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு இக்னோரன்ஸ் மாதிரி ஆகிடும் அது. அதை அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே பட் இது வந்து ஆக்சுவலி நாங்கள் 2 பிளாக்ஸ் வந்து ஏன் ஏன் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு கம்யூனிகேட் டெலிபதி அப்படின்னா 2 பிளாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாக் வந்து யூ ஆர் நாட் அவேர் தட் வி ஹேவ் திஸ் டெலிபத்திக் எபிலிட்டி. இதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். செகண்ட் பிளாக் வந்து அவர் மைண்ட் இஸ் என்கேஜ் இன் வேரியஸ் தாட்ஸ் அண்ட் டிசைர்ஸ். எப்பயுமே திங்கிங்லேயே தான் இருக்கும். ஒரு செகண்ட் கூட காம் அந்த மெடிடேஷன் பண்ணுறப்ப காம் ஸ்டேட்டில் இருக்கும். அதுவும் அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து மீண்டு நம்ம நோ தாட் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்குலாம் இட் டேக்ஸ் டைம். ஆனால் ரெகுலர் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு வித்தின் மினிட்ஸில் அந்த நிர்மல் ஸ்தித்தின்னு சொல்லுவாங்க, அந்த தாட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ 2 பிளாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்மளோட பீனியல் கிளாண்ட் இருக்குது இல்லையா? இட்ஸ் அ தாட் டிரான்ஸ்மிட்டர் ஆக்சுவலி. பிட்யூட்ரி வந்து என்ன பண்ணும்னா பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து பிட்யூட்ரியில் போயிடும். சாரி பீனியலில் போயிடும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பிட்யூட்ரியில் போயிடும். ஓகே ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு லாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் 2002 என்ன சொன்னார்னா, எவ்ரி எமோஷன் வெதர் இட் கேன் பி எனி ஜாய், ஃபியர், ஆங்கர் எதாக இருந்தாலுமே ஒரு கெமிக்கல் என்சைம் வந்து நம்ம பாடியில் வந்து சுரக்குமா. ஸோ அந்த என்சைம் என்ன பண்ணும், இட் passes through the pineal gland and enters into the divine mind. சரிங்களா? ஸோ அந்த கெமிக்கல் என்சைம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது என்ன ஆகும்னா இந்த பீனியல் கிளாண்ட் வந்து அந்த டிவைன் மைண்டோட கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து பீனியல் கிளாண்ட் மூலியமாக தான் ஆகும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஏன் நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகும். டைரெக்டாக பீனியலில் போயிட்டு உங்களுக்கு வந்து டிவைன் கான்ஷியஸ்னஸோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இட் மேனிஃபெஸ்ட். பட் ஒன்ஸ் வி திங்க் டெலிபதியா, இது கண்டிப்பாக இதெல்லாம் சும்மா ஒரு சூப்பர்ஃபிஷியல் திங். ஐயோ இன்னும் நான் ஒரு 4-5 வருஷத்தில் வீடு கட்டிடுவேனா, எனக்கு வீடு கட்டணும்னு ஆசை, ஆனால் என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியாதா, இல்லை நான் அப்ராட் போகணும், ஐயோ என்கிட்ட எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லையா, என்னால் இந்த மாதிரி ஒரு டவுட் கிரியேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா இந்த டவுட் வந்து இட்ஸ் அ பிளாக்கேஜ். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வென் எவர் டவுட் ஹேப்பன்ஸ் இன் அவர் மைண்ட் என்ன ஆகும்னா பிரெயினில் வந்து ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அந்த பிரெயினில் ஒரு நியூரான் கேரியர் வந்து இனிஷியேட் ஆகி அந்த பீனியல் கிளாண்டில் போய் பிளாக் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம டவுட்ஃபுல்லாக திங்க் பண்ணுறதுனால அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகாது. டவுட் இஸ் அ பிளாக்கேஜ், இஸ் ஒன் பிளாக்கேஜ் விச் ப்ரிவென்ட்ஸ் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அ டிசையர்ஸ். ஸோ அது வந்து நடக்காமல் போயிடும். இதே வந்து கண்டிப்பாக என்னால் இந்த புக் பண்ண முடியும், கண்டிப்பாக என்னால் வீடு வாங்க முடியும், கண்டிப்பாக ஐ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அப்படின்னு அந்த ஒரு கோலோடு ஒர்க் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த நியூரான் கேரியர் வந்து பிளாக் பண்ணாது. பாசிட்டிவ், அதனால சொல்லுவோம் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து திங்கிங் வந்து இட் மேனிஃபெஸ்ட். ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, ஏன்னா நம்ம வந்து அந்த டவுட் ஆர் எனி திங் நம்ம முடியாதுன்னு ஒரு விஷயம் வந்து அந்த டிவைன் மைண்ட் அந்த இதில் போய் பிளாக் பண்ணிடுறதுனால அது வந்து இட் பிகம்ஸ் ஃபர்கட்டன் இன்ஃபர்மேஷன். நாளடைவில் நம்ம மறந்துடுவோம், ஓ நம்ம புக்கு எழுதணும்னு நினச்சோமே, சரி அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இல்லை, பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் திங்கிங்கும் இல்லாதனால நெகட்டிவாக ஐயோ இதனால் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து ஃபர்கட்டன் இன்ஃபர்மேஷன் ஆகிட்டு மேனிஃபெஸ்ட் ஆகாது. அதனால் நம்மளால் பண்ண முடியாட்டி கூட வை வி சே திஸ் அஃபர்மேஷன்ஸ், ஏன் பாசிட்டிவாக திங்க் பண்ண சொல்கிறாங்க நம்மளை, த ரீசன் இஸ் தட் இட் வில் மேனிஃபெஸ்ட். நடக்காத ஈவன் நான் சொல்கிறேன் டெலிபதிங்கிறது ஒரு நல்ல நடக்காத ஒரு விஷயம், அது வந்து இட்ஸ் நாட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். பட் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன், மேபி இன் 100 இயர்ஸில் யாராவது என் ரிசர்ச்சை கூட எடுத்து இந்த மாதிரி நடக்குது ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு கூட தே கேன் டேக் திஸ் இஸ் சப்போர்ட்டிவ் லிட்ரேச்சர். இல்லை நான் இந்த மாதிரி ஹேவ் யூ ஹியர்ட் அபவுட் மெண்டல்ஸ் தியரி? படிச்சிருக்கேன். ஐம் நாட் 100% என்னன்னு பட் ஓகே அவர் தான் அந்த படிச்சிருக்கேன். பிளான்ட்டோட டால் ஷார்ட், ஹீஸ் அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட். அவர் வந்து பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் டாலாக இருக்குது ஷார்ட்டாக இருக்குன்னா ரெண்டையும் வந்து நம்ம இது பண்ணுறப்ப அந்த அது வர பிளான்ட் வந்து இட் வில் பி இது இன்னும் 2 பேரோட கேரக்டரிஸ்டிக் வந்து மிக்ஸ் ஆயிடும். ஸோ சம்திங் ரிலேட்டட் டு தட் அந்த மாதிரி வந்து அது வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணப்போ யாருமே வந்து பிலீவ் பண்ணலையாம் ஆக்சுவலி. ஸோ 2 டால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மரத்தை விட்டுருங்க, இப்போ குழந்தைங்களே 2 பேர் பேரண்ட்ஸ் டாலாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க டாலாக இருப்பாங்க. இன்கேஸ் ஷார்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களோட ஜெனட்டிக்ஸ்
ப்ரீவியஸ் ஆன்சஸ்டர்ஸ் வந்து யாராவது ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் இதை கண்டுபிடிச்சவர் மெண்டல். ஓகே. ஸோ அவர் வந்து அவரை பைத்தியம்னு சொல்லி அவர் வந்து அதில் அவர் வந்து ஏதோ ஒரு இது லூஸாக பேசிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் பாசிபிள். பட் ஆஃப்டர் 100 years ஆஸ்திரேலியாவில் ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சி இவரோட ரிசல்ட் இவரோட இது தியரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட்ஸ் ட்ரூன்னு ஓகே. சொல்லிட்டு கெலீலியோ சொன்ன மாதிரி தான் இல்லைங்களா, வேக்யூம்ல வந்து போத் தி ஆப்ஜெக்ட்ஸ் டிராவல் இன் தி சேம் இதுன்னு சொன்னா அவர் கல்லில் தான் அடிச்சாங்க எல்லாரும். அந்த மாதிரி when somebody says something new அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வந்து நம்மளோட அந்த மனசு வந்து டக்குன்னு மாறாது நம்மளுக்கு. we are not quite adjustable. அது it will take some time. இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்றப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம திங்க் பண்ணுறது தெரிஞ்சுப்பாங்களோ அந்த ஒரு பயம் வந்துடும். ஸோ அதனாலே அவங்க வந்து அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இன்னொன்று நம்ம சீக்ரெட்ஸ்லாம் அது கம்பெனி சீக்ரெட்ஸ்லாம் அந்த மாதிரி ஹேக் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் டெலிபதிலாம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அந்த அந்த எல்லாரும் டெலிபதிக்கலி கம்யூனிகேட் பண்ணுறப்ப செகண்டரியாக அதெல்லாம் நடக்கும். நிறையா வந்து இதுலேயே நிறைய க்ரைம் பண்ணுவாங்க. அந்த ஆக்சுவலி அதெல்லாம் ஒரு பேப்பராக போட்டிருக்கோம் நாங்கள். So that actually happened. No, it will, if it happens in the future, so they will feel all these difficulties. ஸோ நிறைய இந்த மாதிரி நடக்கும். உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. டெலிபதிக்கலி கம்யூனிகேட் பண்ணுறப்ப மேனிப்புலேட் பண்ணி அந்த மாதிரி நிறைய வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஆக்சுவலி பீப்புள் கேன் டூ இல்லைங்களா, அதாவது இட் இஸ் நாட் இன்டென்ஷனல் பட் சர்டன் பீப்புள் கேன் மேனிப்புலேட் அதர்ஸ் இல்லைங்களா. ஸோ without their knowing actually they are communicating telepathically. Yes. So நம்ம டே டு லைஃப்ல we experience that. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் எல்லா ஃபேமிலியில் இருக்கிறவங்க நான் சும்மா யோசிச்சுட்டு ஏதோ நின்றுட்டு இருப்பேன். கரெக்ட்லி வில் சே ஓகே சரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏதாவது இந்த விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு 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 ஓப்பன் இது மாதிரி என்னன்னா, the word that you said என்னன்னா the doubt kills. The doubt வந்து it cuts your connection with the divine. Yes. The moment the connection stops, நம்ம வந்து we are into materialistic things and into stress and everything. Yes. ஸோ நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஏன் பெரியவங்க வந்து நம்புன்னு சொன்னாங்கன்னு எனக்கு இப்போதான் எனக்கு அது புரியுது. And I didn't complete that actually. அதுக்குள்ள we were talking detailedly. So one block was that we are not aware that we have telepathic ability. ஸோ அதுக்கு தான் வந்து என்ன ரீசன் சொன்னேன்னா, நம்மளோட டவுட் வந்து இட் பிளாக்ஸ் தி டோர்வே டு தி டிவைன் மைண்ட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக். அந்த டவுட்டுங்கிற விஷயத்தை எடுத்துட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பிளாக் வென் கிளியர்டு. என்னென்னா ஓகே டெலிபதி ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்போ என் பசங்களோட ஏன்னா அவங்களோட பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் வந்து சின்ன வயசுலேருந்து என்னால் பார்த்துட்டே இருக்கனால அவங்க என்ன நெக்ஸ்ட் யோசிப்பாங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வேலையிலன்னு என்னால் வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓகே நாட் 100%, மேபி ஒரு 60-70%. ஸோ பிகாஸ் ஐம் வித் தெம், ஐ நோ தியர் பாடி லாங்குவேஜ், ஐ நோ வாட் வில் தே திங்க். ஏன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியனால. ஸோ இது வந்து இப்போ அதுதான் சொல்கிறேன், அவங்க வீட்டில் வந்து நிறைய டெலிபதிக் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து தே வுட் ஹவ் என்கவுண்டர் ஈவன் வேர் தே ஆர் இன் ஒர்க் பிளேஸ் ஃபார் ஸோ லாங் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தட் பிளேஸ் அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியறதுனால அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஓகே இது வந்து இட்ஸ் பாதரிங் தெம், திஸ் இஸ் வாட் ஷீ இஸ் திங்கிங். ஸோ தே வில் somehow able to analyze and know. ஸோ இது வந்து பிளாக் நம்பர் 1. அண்ட் பிளாக் நம்பர் 2ங்கிறது நம்மளோட பிரெயின் வந்து இட் இஸ் இன்வால்வ் இன் வேரியஸ் தாட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். சும்மா அப்படியே ஏதாவது ஒன்று போட்டு மண்டையில் குழப்பிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம செரிபிரல் கார்டெக்ஸ் தான் அதில் இன்வால்வ் ஆயிருக்கு. செரிபிரல் கார்டெக்ஸ் இஸ் இன் டு திங்கிங், லாஜிக், எவாலுவேஷன், டிடெக்ஷன், ஷார்ட் டேர்ம் மெமரி, இது எல்லா வேலையும் செரிபிரல் கார்டெக்ஸ் தான் பண்ணுது. இது இப்படி திங்கிங்லேயே இருக்கிறப்ப என்னன்னா நம்மளோட full it gathers information from all levels of consciousness. ஸோ அந்த வேல்யூம் பார்க்குது. ஸோ இந்த செரிபிரல் கார்டெக்ஸ் வந்து நம்ம ஸ்டில் பண்ணணும். திஸ் செரிபிரல் கார்டெக்ஸ் இன்டர்ஃபியர்ஸ் வித் தி டெலிபதி கம்யூனிகேஷன். எப்படின்னா நம்ம அந்த தாட்டை வந்து ஸ்டில் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டில் பண்ணுறப்ப நம்ம அந்த நோ தாட் ஸ்டேட் அது எப்படி சும்மா உட்காந்து காமாக உட்காந்துருந்தாலும் பண்ணலாம், மெடிடேஷன் மூலியமாகவும் பண்ணலாம். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் சும்மா அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து யாராவது பற்றி தாட்ஸ் வரும் இல்லையா, சம்திங் உங்களுக்கு வந்து அந்த தாட் பின்னாடியே போயிட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் அந்த தாட்ஸ் எல்லாத்தையும் கட் அவுட் பண்ணி ஸ்டில் மைண்டில் இருக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜ் ரீச் ஆகும். திஸ் இஸ் தியோரிட்டிக்கலி செட். பட் ப்ராக்டிக்கலி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல நம்ம டே டு டே லைஃப்ஸை.
ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம மெடிடேஷன் பண்றப்ப, அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து ஸ்டில் ஆகும். அந்த தாட்ஸ் கட் பண்ணி நம்ம அந்த ஆக்சுவலி அதுக்கு ஒரு மெடிடேஷன் டெக்னிக் நான் ரெகுலரா ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். சிம்பிள் ஆக்சுவலி. நம்ம பிரெத்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த பிரெத் வந்து நம்ம மெடிடேஷன்ல டீப்பரா போக போக தாட்ஸ்லேருந்து நம்ம வென் வி கெட் அவே ஃப்ரம் தி ஆர் இக்னோர் தி தாட்ஸ், அந்த பிரீதிங் வந்து அப்படியே தின்னர் ஆகி, ஷார்ட்டர் ஆகி, அப்படியே வந்து இந்த இடத்துல ஃபிளாஷ் மாரி முடிஞ்சிரும். ஓகே. இந்த இடத்துல வந்து நின்னுக்கும். ஸோ அந்த டைம்ல இதுதான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ன்னு சொல்றாங்க. ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் நிர்மல் ஸ்திதி ஸ்டேட் வேர் நோ தாட்ஸ் வில் பி இன் யுவர் மைண்ட், நோ பிரெத், பிரெத்தே இருக்காது அந்த அந்த ஸ்டேஜ்ல. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போறப்ப தான் உங்களால வந்து யூ வில் ரிசீவ் தி டெலிபதி கம்யூனிகேஷன். பட் இட் இஸ் குவைட் இம்பாசிபிள் பிகாஸ் எவ்ரிபடி ஏதாவது நீங்க திங்க் பண்ணாதீங்கன்னு உட்காந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு தாட் வரும் இல்லையா? அந்த இதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ தட் மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் அ லாட். யோகா மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலி பிராணிக் ஹீலிங் பார்க்குறோம்ல, போயிருந்த கோர்சஸில் தே டீச் திஸ் ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன். ஸோ எனி மெடிடேஷன் ஒரு செட் ஆஃப் பிகினிங் எக்ஸசைஸ், மெடிடேஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செட் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கும். ஏன் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம அங்கங்கே ஸ்டாக்னன்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி இல்லை மித்த ஆல் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கங்கே தேங்கி இருக்கும். அந்த ஒரு ஃபுல்லாக வந்து பாடி ஃபுல்லாக அந்த எனர்ஜி பாடியில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்கு அது எல்லாத்தையும் வந்து அந்த அதுக்காக அந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஓகே, சரிங்களா? அது பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணுறப்ப இது எல்லாமே கிளென்ஸ் ஆகிடும். கிளென்ஸ் ஆகிட்டு தென் கடைசியாக வந்து நம்ம ஃபினிஷிங் எக்ஸசைசஸ் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா, நம்ம எக்ஸஸாக காஸ்மிக் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகிருக்கும்ல, ஸோ அந்த எனர்ஜியை வந்து நம்ம அந்த எக்ஸசைசஸ் பண்ணுறப்ப எல்லா பக்கமும் எல்லா எனர்ஜி எத்திரிக் அந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அது ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிறப்ப ஏன்னா ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அந்த கடைசி ஃபினிஷிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ பர்சன் வில் மெடிடேட். ஸோ இந்த எக்ஸசைசஸ் பண்ணி மெடிடேட் பண்ணும். ரெகுலராக வந்து தே சே தட் இப்போ ஒரு குழந்தை 10 வயசு குழந்தை மெடிடேட் பண்ணால் 10 நிமிஷம் ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு தாட் கம்மியாக இருக்கும். ரொம்ப நிறைய நம்மளுக்கு தான் இந்த வேலை இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இதை வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று ஓட்டிட்டோம். அவங்களுக்கு என்ன அந்த தாட்ஸ் கம்மியாக இருக்கும், சீக்கிரம் அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இதே இப்போ எனக்கு வந்து 40 இயர்ஸ்னா ஐ ஹேவ் டு சிட் ஃபார் 40 மினிட்ஸ். பட் இப்போ சிட்டிங் புதுசாக உட்காரப்ப கண்டிப்பாக வந்து இட் வில் டேக் டைம் டு அந்த நோ தாட் ஸ்டேட் போகிறதுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஒன்ஸ் யூ கான்ஸ்டன்ட்லி டூ இட், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். பட் ஏன் நம்ம அவ்வளோ நேரம் பண்ணோம்னா, எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிற அந்த தூக்கத்தில் கிடைக்கிற காஸ்மிக் எனர்ஜி, ஆக்சுவலி ஸ்லீப் இஸ் அ unconscious meditation, whereas meditation is a conscious sleepன்னு சொல்லுவோம். ஸோ அந்த in sleep we get the cosmic energy. நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணுறப்ப இன்னுமே அதிகமான எனர்ஜி கிடைக்கும். அது வந்து நம்ம ஏன் நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுறோம்னா, அந்த ஸ்லீப்பில் கிடைக்கிற எனர்ஜி இனஃபாக இல்லை நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு. இந்த மெடிடேஷன் பண்ணுறப்ப அந்த abundant எனர்ஜி கிடைக்கிறது நம்மளை இன்னுமே ஆக்டிவாக வச்சுக்கும். they say that 8 hours sleep வந்து தேவை. இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு it does just 4 to 5 hours sleep is enough. That good sleep. நம்மளுக்கு இவ்வளோ நேரம் தூங்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ப்ராப்பராக நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்மளை பாடியை கரெக்டாக வச்சுருக்கோம், எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல், எந்த ஒரு கெட்ட ஒரு பேட் டீட்ஸ் பண்ணாமல் நம்மளை பியூரிஃபைட் நம்ம கிளென்சிங் பண்ணி நம்மளை அடிக்கடி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து we can unite with God and enlightenment state வந்து அந்த ஸ்டேட்லேயே இருப்போம். வில் பி வெரி பிளிஸ்ஃபுல். நான் சொன்னேன்ல, அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேஜ் ஆகிறப்ப இந்த உலகத்தையே ஒரு வீடு மாதிரி பார்ப்போம். இட் மீன்ஸ் தட் வி ஹவ் அட்டைன் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. வி see all as one. எல்லாத்தையும் நம்ம அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட பெயின், சாரோவை நம்மளுக்கே நடக்கிற மாதிரி உணர முடியும். ஸோ அந்த ஸ்டேட்டு தான் வந்து மெடிடேட்டிவ் ஸ்டேட். they say that it is the enlightenment ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ we show infinite love to everyone. ஸோ அந்த ஒரு நிலையில் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து என்லைட்டன்டாக இருக்க முடியும். நம்மளால் டிவைன் யூனியன் வந்து காட் கிட்ட கனெக்டடாக இருக்க முடியும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளால் கடவுளை உணர முடியும். நம்ம கூடயே இருக்காங்கன்ற அது வந்து ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா ஐ திங்க் இட்ஸ் காட்ஸ் டூயிங். ஆமாம். நீங்கள் என்னை லிங்க்டின் பார்க்கணுன்னு விதிச்சிருக்கு, கூப்பிடணுன்னு இருக்குது, இந்த மாதிரி நாலேஜ் ஷேர் பண்ணுறக்கு. அண்ட் யூ ஆல்சோ டூ மெனி அதர் interviews and podcasts. It's all destined. God's blessings and everything. Because நீங்கள் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து உட்காந்து புக்கோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவ்வளோ they are not
they want something which is informative. எல்லாம் யூடியூப் இதில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனி இன்ஃபர்மேஷன் அது திங் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்களுக்கு என்ன சொல் பார்க்குறப்ப இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சிலவங்களுக்கு வந்து பார்க்குறதும் கேட்குறதும் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். பெட்டர் தேன் லேர்னிங். கண்டிப்பா. புரியாது அவங்களுக்கு, இல்லைன்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்காம. பட் வாட் யூ டூயிங் இஸ் அ டிவைன் திங் அண்ட் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ரொம்ப சந்தோஷம். ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. நிறைய விஷயம் இவ்வளோ நேரம் பேசணும் மேம். எனி ஃபைனல் வேர்ட்ஸ் ஃபார் from the growing age category to people who are taking care of this growing category? So சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் what is your a short and a brief advice-ன்னு சொன்னோம்னா, ஓகே, எல்லாருமே வந்து ஃபஸ்ட் கர்மா பற்றி ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த ஜென்மத்தில் நமக்கு 7 ஜென்மம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து லெட்ஸ் டூ குட் டீட்ஸ். குட் டீட்ஸுங்கிறது நம்ம போய் சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு ஆர்ஃபனேஜில் போய் இல்லை ஓல்டேஜ் ஹோமில் போய் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், அது கிடையாது. மித்தவங்களை ஹர்ட் பண்ணாமல் லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அவங்களோட நலனுக்காக அண்ட் ஆல்சோ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ இட்ஸ் எ ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தே வில் டேக் யூ ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இது வந்து சுற்றி வந்து நிறைய பேர் வந்து உங்களால் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதுக்காக நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வந்து நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் டூயிங் குட் டீட்ஸ். நெகட்டிவ் சைடில் இருந்து உங்களை வந்து ஒதுக்கிக்கோங்க. ஸோ ஏன்னா அது வந்து உங்களை ரொம்ப அன்ஹாப்பியாக உங்களோட என்ன சொல்கிறது வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு பீஸே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறோமோ அது வந்து நம்ம சோலை ஹாப்பியாக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, கடவுள் வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து உங்களை க்ரியேட் பண்ணிட்டேன், குட் டீட்ஸ் பண்ணி நீங்கள் என் கூட வந்து யுனைட் ஆகிறது எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இட்ஸ் லைக் அ காட்ஸ் ப்ளே தான் இல்லைங்களா? அண்ட் நம்ம பேட் டீட்ஸ் பண்ணி நம்ம இங்கே இருக்கணும்னா அது நம்மளோட நாமளே நம்ம மண்ணை போட்டுக்கிற மாதிரி. அதனால எவ்ரி திங் இஸ் கிவன் இன் ஆல் தி ரிலீஜியன்ஸ். அந்தந்த பைபிள்லையோ பகவத்கீதையிலையோ இல்லை எல்லாத்துலேயும் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. வாட் அவங்க முஸ்லீம்ஸ் அவங்களோட அந்த டிவைன் புக்கில் இருக்குது இல்லையா? எல்லாமே இருக்குது, எல்லாமே சொன்னது. ஆனால் நான் இதை கேட்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அப்போ அது உனக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், அவ்வளோதான். ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் செல்ஃப் ஃப்ரம் இன்சைட் அண்ட் வி ஹாவ் டு ஷோ த சேஞ்ச் and be as an inspiration to others. And the characteristics of the share பண்றப்ப they become happy and that becomes a ripple effect and that way the whole humanity will change. It's karma is a boomerang, so whatever you do it will come in many folds. So do good deeds and create the ripple effect and save this mankind from any disasters. Thank you. Very nice. ரொம்ப சந்தோஷம். we have talked so many things and உங்களோட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது you came for a vacation but you were spending half a day with us, so and spreading so much knowledge. I'm and so positivity. Grateful for you actually. Thank you so much. So thank you very much, and I believe before you're going back to Qatar we'll meet once again on a different topic much sure. Interested topic la kandipa meet pannom. So thank you very much. Thanks a lot Nithilan. Thanks a lot. Thank you. So makkale, so this was the podcast today. அண்ட் ஐ பிலீவ் அதாவது இது வந்து நம்மளோட ரெகுலர் ஒரு கம்ப்ளீட்டாக கோர் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற இல்லாமல் இட் வாஸ் ஸ்பிரிச்சுவல். பட் எப்படி நம்மளோட லைஃப்பில் சின்ன வயசுக்காரங்க எப்படி இது பண்ணோம், ஒரு வயசில் பெரியவங்க எப்படி பண்ணோம், அண்ட் ஹவு இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் பிஸ்னஸ் திங்ஸ். ஸோ இட் வாஸ் அ ஹாலிஸ்டிக். நிறைய விஷயத்தை வந்து இன்லைன் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது இதில் டச் பண்ணியிருக்கோம். It was a very good a podcast with Dr. Vaidehi Priyal ma'am. So yeah, உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்புகிறேன். Do share your comments, share your thoughts in the comments. Next week வேற ஒரு கெஸ்ட் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நித்திலன். நன்றி.